Hey guys, இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா அம்பத்தூரில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான பிளேஸ் தான் வந்திருக்கோம். பெட்ரோல் விலைக்கு வந்து ரொம்ப ஒரு அத்தியாவசியமான ஒரு தேவைன்னு கூட சொல்லலாம். ஆனால் ஆல்சோ வந்து பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட கடைகள் இருக்குது. அதில் வந்து பெஸ்ட் ஆஃப் பெஸ்ட் அப்படின்ற ஒரு கடையை தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். என்னை பொறுத்தளவு இது பெஸ்ட் ஆஃப் பெஸ்ட்டு தான். ஏன்னா நான் அம்பத்தூர் சரௌண்டிங்கில் சுற்றின வரைக்குமே பார்த்தீங்கன்னா இவ்வளோ வெரைட்டி ஆஃப் ப்ராடக்ட்ஸ் வந்து நான் எங்கேயுமே பார்க்கல. ஸோ அது என்ன ப்ராடக்ட்னு பார்க்கணுன்னா ஜஸ்ட் அப்படியே டேர்ன் பண்ணிங்கனாலே உங்களுக்கே தெரியும். ஸோ கைஸ் சைக்கிள்ஸ் தான் ஃபுல்லாகவே. ஸோ இந்த ஷாப் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம அம்பத்தூர் ஸ்டேஷன் போகிற வழியிலே இருக்குது. கடையோட நேம் வந்து ராஜலக்ஷ்மி சைக்கிள்ஸ். அது இல்லாமல் உங்களுக்கு வெப்சைட்ஸ் இருக்குது. அந்த இவங்களோட ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணுறேன். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஃபோட்டோலேயும் வீடியோலையும் கண்டினியூவாக வரும். இங்கே சைக்கிள்ஸில் என்னடா ஸ்பெஷல் இருக்குங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, நார்மலாக பார்த்தீங்கன்னா ஒரு சைக்கிள்ஸில் கடை எடுத்திங்கன்னா ஒரு டைப் ஆஃப் செக்மெண்ட்டை மட்டும் தான் கவர் பண்ணியிருப்பாங்க. ஆனால் இங்கே வந்து நீங்கள் அப்படிலாம் எதிர்பார்க்க முடியாது. நீங்கள் சின்ன குழந்தைகள இருக்க 3 வீலர் சைக்கிளில் இருந்து அப் டு த 65 ஏஜ் வரையும் ஓட்டுறக்கூடிய பெரிய சைக்கிள் வரைக்குமே பார்த்தீங்கன்னா எல்லா ஏஜஸ் செக்மெண்ட்ஸுமே இங்கே கவர் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ அந்த மாதிரியான ஒரு ஸ்பெஷலான இடத்துல தான் நான் உங்களுக்கு காமிக்கணுன்றதுக்காக தான் இந்த ஒரு டோட்டல் வீடியோவே. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா சைக்கிள்ஸோட ப்ரைஸ் ரேஞ்சு ப்ளஸ் வந்து என்னென்ன வெரைட்டிஸ் வச்சுருக்காங்க, என்னென்ன கம்பெனிஸ் வச்சுருக்காங்க, இம்போர்ட்டட் எக்ஸ்போர்ட்டட் சைக்கிள்ஸ் வெரைட்டிஸ் அண்ட் அதோட ப்ரைஸஸ்ஸு அண்ட் அதோட சர்வீஸ் ரேஞ்ச் என்ன, சர்வீஸ் சப்போர்ட் எப்படிலாம் பண்ணுறாங்க, இந்த மாதிரி டோட்டல் இதையுமே வந்து அவங்க ஃபுல் அண்ட் ஃபுல் நம்மளுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறாங்க. ஸோ அந்த இதை பற்றின வீடியோ தான் இது முழுக்க. ஸோ ஸ்டே டியூன் வித் மீ அண்ட் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா இந்த மாதிரியான கண்டென்ட்ஸ்லையும் மிஸ் பண்ணிவிடுவீங்க நான் நம்புகிறேன். ஏன்னா இந்த ஷோரூமில் வந்து 3 விதமான சைக்கிளை பிரித்து வச்சுருக்கிறாங்க. நார்மலாக எல்லா ஷோரூம்லையும் பிரிக்கிற மாதிரி தான். ஃபஸ்ட்டு வந்து பிகினர் லெவலு, அப்புறம் இன்டர்மீடியேட்டு, அதுக்கப்புறம் ப்ரோ லெவல்னு சொல்லி 3 செக்மெண்ட்டாக பிரிச்சுருக்காங்க. நம்ம இப்போ வந்து அது மாதிரி லெவல் கான்சன்ட்ரேஷன் தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து அவங்கள வச்சு பிகினர் லெவலில் என்ன மாதிரியான மாடல்ஸ் இருக்குது, என்ன மாதிரியான சைக்கிள்ஸ் இருக்குது, சைல்டுலேருந்து ஒரு ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் வரையும் வந்து என்ன மாதிரியெல்லாம் சைக்கிள்ஸ் யூஸ் பண்ணுறாங்க, அவங்களோட இப்போத்திய என்ன தேவை அதை பற்றிலாம் அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு லேடிஸ் செக்மெண்ட்ஸ்லாம் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு மிட் லெவலில் இன்டர்மீடியட் லெவலில் யூஸ் பண்ணக்கூடிய சைக்கிள்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்போர்ட்ஸ் யூட்டிலிட்டி வெஹிக்கிள்ஸு, அதுக்கப்புறம் ஒரு ப்ரோ லெவல் கண்டென்ட்டில் யூஸ் பண்ணக்கூடிய சைக்கிள் மாதிரியான அந்த மாதிரியான ஒரு சைக்கிள்ஸ் அந்த மாதிரிலாம் பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இப்போ வீடியோக்குள்ளே போகலாங்க. அதுக்கப்புறம் உங்களோட டவுட்ஸ் அண்ட் கமெண்ட்ஸ் எதனா இருந்தால் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். ஆனால் இந்த வீடியோவை அடுத்தடுத்த செக்மெண்ட்டில் வந்து கண்டினியூவாக ஃபாலோ பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு ஃபுல் செக்மெண்ட்டாக சைக்கிள்ஸை பற்றி என்ன மாதிரியான ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ ஸ்டே டியூன் வித். பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கிட்ஸ் செக்மெண்ட்டில் தான் இருக்கிறோம். இந்த செக்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா சின்ன பசங்க 3 வயசு பசங்கள்ல இருந்து அண்ட் அடல்ட்டு ஆகிற 10 வயசு பசங்க வரைக்குமே ஓட்டக்கூடிய எல்லா வெரைட்டி ஆஃப் சைக்கிள்ஸ் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா குழந்தைங்க ஓட்டக்கூடிய அந்த கை குழந்தைங்க வந்து தவழ்ந்து போகிற மாதிரியான அந்த வாக்கர்ஸ் அந்த மாதிரியான இதுவும் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா நம்ம டெக்கத்லான்லேயே பார்த்துருப்போம் இந்த மாதிரியான ஒரு பைக்ஸ் இதை. இதோட செக்மெண்ட் ப்ரைஸ் என்ன அண்ட் இதோட விலையை கேட்டிங்கன்னா உண்மையிலே நீங்கள் அசந்தருவீங்கன்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் பசங்க யூஸ் பண்ணக்கூடிய ஹெல்மெட்ஸு அந்த மாதிரியான ஸ்பேர்ஸ் ஐட்டம் இந்த இதுவும் இருக்குது. ஸோ இதை பற்றின மொத்த டீட்டெயிலும் பார்த்தீங்கன்னா நம்ம சைக்கிள் ஷாப்போட எம்டி மிஸ்டர் சிவகுமார் சார்கிட்ட பற்றி தான் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ வணக்கம் சார், நான் சிவகுமார் பேசுகிறேன். ஸ்ரீ ராஜலக்ஷ்மி சைக்கிள் ஷாப் பேர். நீங்கள் வந்து சின்ன குழந்தைங்க பேபி சைக்கிள்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி அடல்ட் சைக்கிள், ஹைப்ரிட் சைக்கிள் வரைக்கும் உங்களுக்கு கிடைக்கும். சைக்கிள் சேல் பண்ணுறது மட்டும் இல்லை, அதோட ரிப்பேரும் கிடைக்கும், ப்ளஸ் வந்து ஸ்பேர்ஸும் உங்களுக்கு அவைலபிளாக இருக்கும். இப்போ மினிமம் ரேஞ்சிலேருந்து எவ்வளோலேருந்து ஸ்டார்ட்? மினிமம் பேபி சைக்கிள் பார்த்தீங்கன்னா 600லேருந்து ஸ்டார்ட் ஆகும் சார். அப் டு 5000 வரைக்கும் பேபி சைக்கிள் இருக்குது உங்களுக்கு. பேபி சைக்கிள் எல்லா பிராண்டடும் இருக்குது, நான் பிராண்டடும் இருக்குது. இப்போ பிராண்டட் போனோம்னா எவ்வளோ ரேஞ்சிலேருந்து ஸ்டார்ட் ஆகும்? பிராண்டட் எடுத்திங்கன்னா 1500லேருந்து பேபி சைக்கிள்ஸ் இருக்கும். கிட்ஸ் சைக்கிள்னு எடுத்திங்கன்னா பிராண்டட் சைக்கிள் 3000லேருந்து ஸ்டார்ட் ஆகும். நான் பிராண்டட் 2500லேருந்து ஸ்டார்ட் ஆகும். அது மட்டும் இல்லாமல் நம்ம அந்த வாக்கர்ஸ் அந்த மாதிரிலாம் கூட நம்ம ஆமாம், வாக்கர்ஸ்னால் 275லேருந்து ஸ்டார்ட் ஆகும். 275 ரூபாயிலேருந்து வாக்கர்ஸ் இருக்குங்க. அதில் 2000 ருபீஸ் வரைக்கும் இருக்குது வாக்கர்ஸ் அவைலபிள். ஆமாம், அது மாதிரி கிட்ஸ் ஸ்கூட்டர் எடுத்துக்கிட்டிங்கன்னா 1200லேருந்து இருக்குது உங்களுக்கு. அப் டு 3000 வரைக்கும் அதில் இருக்குது. அந்த ஹெல்மெட்ஸ் அந்த மாதிரி 200 ருபீஸ்லேருந்து இருக்குது சார். ஹெல்மெட்ஸும் 200 ருபீஸ்லேருந்து 1250 வரைக்கும் இருக்குது. இப்போ நம்ம அந்த மினிமம் ரேஞ்சிலேருந்து சைக்கிள்ஸு அண்ட் கிட்ஸு இதெல்லாம் வாங்குறப்ப சர்வீஸ்லாம் எப்படி இருக்கும்? சர்வீஸ் எல்லாத்துக்கும் உள்ள பார்ட்ஸ் நம்மகிட்டே இருக்கும். அதுக்கு உண்டான சர்வீஸும் லேபர்ஸ் இருக்காங்க. உடனே இப்போ 5 வருஷம் 10 வருஷம் இப்போ நான் 1 வயசு குழந்தைக்கு வாங்கிட்டு
அது 5 வயசு வரையும் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். 5 வருஷம் கழிச்சு கூட நம்ம ஸ்பேர்ஸ் வந்தாலும் பண்ணலாம் சார், எல்லாமே பண்ணலாம். பார்த்தீங்கன்னா எல்லா விதமான சைக்கிள்ஸுமே நம்ம கிட்ட இருக்கு. ஸோ ஒரு பிராண்ட்லேயும் என்னென்ன மாடல்ஸ் இருக்கு, அந்த மாடல்ஸோட ப்ரைஸ் ரேஞ்ச் என்ன அப்படின்றத வந்து ஃபுல்லாக டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு நம்மக்கிட்ட ஒரு டெக்னீஷியன்ஸை கொடுத்துருக்காங்க. ஸோ அவர் வந்து நம்மக்கிட்ட ஃபுல் டீட்டெயிலே எக்ஸ்பிளைன் பண்ணுவார். ஸோ அதை தான் நம்ம அடுத்து கண்டினியூவாக பார்க்க போகிறோம். இப்போ நம்மகிட்ட பார்த்தீங்கன்னா ஒரு டெக்னிக்கல் பர்சன் கொடுத்துருக்காங்க. அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சைக்கிள்ஸ் அண்ட் ஒரு ப்ராடக்ட்ஸையுமே வந்து நமக்கு இன்ச்சு பை இன்ச்சு அதோட ப்ரைஸ் ரேஞ்சு, அதோட யூசேஜ் என்ன, அதுக்கு அடுத்தடுத்த ஏஜில் வந்து நீங்கள் என்னென்ன மாதிரியான ப்ராடக்ட்ஸ்லாம் வாங்கி யூஸ் பண்ணலாம், அதோட வாரண்டி, கேரண்டி, ப்ரைஸ் ரேஞ்ச் எல்லாத்த பற்றியுமே நமக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறாங்க. ஸோ அவர் தான் மிஸ்டர் ராம்குமார். ஸோ நீங்கள் சொல்லுங்கள் சார், என்ன மாதிரியான ப்ராடக்ட்ஸ்லாம் நம்மகிட்ட இருக்குது? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வணக்கம் சார். ஆக்சுவலாக இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ராஜலட்சுமி சைக்கிள்ஸ் பொறுத்த வரைக்கும் இந்த அம்பத்தூரில் 20 இயர்ஸாக ரன் ஆகிட்டு இருக்கு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா கேட்டகரி வைஸ் நம்ம வச்சுருக்கோம். இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் கிட்ஸு, அந்த ஒரு அடல்ட்ஸ் ஆகிற வரைக்கும் இருக்கிற சைக்கிள்ஸ் எல்லாம் இங்கே இருக்கும். அதுக்கப்புறமேட்டு நீங்கள் தனியாக நம்ம இருக்குது 20 இன்ச்சு அது எல்லாமே அந்த சைடு இருக்குது. நம்ம இப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா இங்கே கிட்ஸில் தான் இருக்கும். இதில் என்னென்ன வெரைட்டி இருக்குது, என்ன எல்லாமே இருக்குது நம்மகிட்ட. இருந்தாலும் நான் உங்களுக்கு எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். உங்களுக்கு ஃபஸ்ட்டு ஒரு குழந்தைக்கு பேசிக்காக வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, நடக்க ஆரம்பிக்கிறதுலேருந்து பார்க்கும்போது நடக்க ஆரம்பிக்கிறது வந்து அவங்க தவழ்ந்ததுக்கப்புறம் நடக்க ஆரம்பிக்கிறது தான். அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் எடுத்தோடனே வாக்கர் இருக்குது. இந்த வாக்கர் வந்து நம்ம ஆமாம், இது ரேஞ்ச் எவ்வளோ வருது? இது உங்களுக்கு வந்து 250 இருக்குது. உங்களுக்கு 250, அதாவது வாக்கர் வந்து 250 ரேஞ்சிலேருந்தே நமக்கு ஸ்டார்ட் ஆகுது. ஆமாம், அப் டு த லெவல் எவ்வளோ வரையும்? அப் டு லெவல் 1000 rupees வரைக்கும் இருக்குது. 1000 rupees வரைக்கும்? ஆமாம், 1000 rupees வரைக்கும் இருக்குது. அதுலேயே உங்களுக்கு எல்லாமே உங்களுக்கு எல்லா டிசைனாக தான் இருக்கும், அப்டேட்டட் டிசைனாக தான் இருக்கும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லைட்டு ப்ளஸ் வந்து அதுலேயே உங்களுக்கு மியூசிக் வர மாதிரியெல்லாம் இருக்கும். இதுலேயே வந்து நம்ம பேட்டரி, நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுற வாட்சுக்கு யூஸ் பண்ணுற பேட்டரி இருக்குது பார்த்தீங்களா, அதை போட்டதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து மியூசிக் வரும். எல்லாமே உங்களுக்கு ஸ்டீல் தான். இதோட ப்ரைஸ் ரேஞ்ச் எவ்வளோ வரும்? இது உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 300 வரும் உங்களுக்கு. அது போக உங்களுக்கு இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா எங்கேயுமே இதில் ஒரு ஸ்பெஷலாக என்னென்னா, நம்மகிட்ட வந்து இந்த வாக்கருக்கு கூட நம்மளுக்கு ஸ்பேர் கிடைக்கும். இந்த ஒரு கிளாத் வந்து நான் ஃபர்ஸ்ட் ஒரு பேபிக்கு யூஸ் பண்ணுவேன், திரும்ப எடுத்து வச்சிருவேன். அடுத்த பேபிக்கு வந்து அப்படின்னா நம்ம அதை ரெடி பண்ணிக்கலாம். என்னன்னா இப்போ குழந்தைங்க வந்து இந்த பார்த்தீங்கன்னா இந்த கிளாத் எல்லாம் டேமேஜ் பண்ணிடுவாங்க. ஆமாம், அதுக்கப்புறம் நம்ம எங்கன்னா என்ன பண்ணுவோம்னா, மேக்ஸிமம் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த வாக்கரை இது பண்ணிட்டு புதுசாக தான் மறுபடியும் வாங்க பார்ப்பாங்க. ஆனால் நம்ம கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு கூட ஸ்பேர் இருக்கு. ஸோ நம்ம கிட்ட இது கூட நம்ம கிட்ட கிடைக்கும். ஒரு வாக்கருக்கு கூட ஸ்பேர் வேணா நம்ம கிட்ட கிடைக்கும், வாங்கிக்கலாம். சூப்பர் சார். இதுக்கு அடுத்த செக்மெண்ட்னா நீங்க என்ன சொல்லுவீங்க? இதுக்கு வாக்கர் யூஸ் பண்றாங்க, அதுக்கு அடுத்து தாழ்ற ஆரம்பிக்கிறாங்க. ஆமா, அப்ப என்ன மாதிரியான? அதுக்கப்புறமேட்டு பாத்தீங்கன்னா இந்த வாக்கருக்கு அப்புறமேட்டு பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து இந்த மாதிரி கிட்ஸ் சைக்கிள்னு சொல்லுவாங்க. கிட்ஸ்லயே வந்து டாய் சைக்கிள் மாதிரி இருக்கும். அவங்க வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இதுதான் பழகுறதுன்னு வச்சுக்கோங்களேன். கத்துக்கிற ஸ்டேஜ்ல சும்மா ஒரு சைக்கிள் மாதிரி இருக்கணும், அதே மாதிரி அவங்களுக்கு விளையாட்டு பொருள் மாதிரியும் இருக்கணும், டாய்ஸாகவும் இருக்கணும், அதே சமயத்தில் அவங்க சைக்கிள் கற்றுக்கணும். அப்படிங்கிற பட்சத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டாய் சைக்கிள்னு சொல்லுவாங்க. இதில் வந்து பார்க்குறதுக்கு நல்லா பைக் மாதிரியும் ஒரு லுக் இருக்கும். ப்ளஸ் வந்து இந்த மாதிரி ஆமாம், அந்த மாதிரி த்ரீ வீலர் மாதிரி. அதுலேயே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பைக்கு, அதுலேயே லைட் வச்சது, அதுலேயே மியூசிக் வச்சது நிறைய இருக்குது. அதுலேயே செமி சைக்கிள் மாதிரி வரும், நிறைய இருக்குது. அதுலேயே வெரைட்டிஸ், நிறைய வெரைட்டி இருக்குது. இப்போ இதோட ப்ரைஸ் ரேஞ்ச் லைட் வச்ச மாதிரி இருக்கிறதோட ப்ரைஸ் ரேஞ்ச் இதெல்லாம் உங்களுக்கு 1000 rupeesலேயே கிடைக்கும். 1000 rupees 700 கிடைக்கு. ஸ்டார்டிங் பிரைஸ் வந்து 700 மேக்ஸிமம் எவ்வளோ வரும்? 700லேருந்து உங்களுக்கு 1900 வரைக்கும் இருக்குது. 700ங்கிறதெல்லாம் வெளியில் இருக்காது. அது வந்து ஒரு பேசிக் மாடல் மாதிரி இருக்கும். ஓகே, பேசிக் மாடல். இதெல்லாம் கொஞ்சம் அப்படியே அப்டேட்டட் ஆகிட்டு வரும். லைட் வச்ச மாதிரி மியூசிக் வச்ச மாதிரி இருக்கும். உங்களுக்கு 700 600 இருக்குது. ஈவன் 600 இருக்குது. அது எல்லாமே உங்களுக்கு ஒரு பேசிக் மாடல் மாதிரி இருக்கும் உங்களுக்கு. அதுக்கப்புறம் கொஞ்சமாக அப்டேட் ஆகிட்டு வரும் உங்களுக்கு. இப்போ இதோட இது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா இம்போர்ட்டட் மாடல் மாதிரி இருக்கு. இந்த ப்ரைஸோட இது எவ்வளோ சொல்லுங்கள்? இது உங்களுக்கு 3000 வரும். என்னன்னா இது நீங்கள் சொன்ன மாதிரி நீங்கள் ஃபஸ்ட்டே சொல்லிட்டீங்க, அந்த மாதிரி ஒரு இம்போர்ட் மாடல். இது பேஸ்ட் ஆன் இந்த டிசைனு, ஃப்ரேமு உங்களுக்கு எல்லாமே பொறுத்து அது மாறும். உங்களுக்கு நம்மகிட்ட கம்மி ரேஞ்சிலையும் இருக்குது, அதிக ரேஞ்சிலையும் இருக்குது. இதோட ப்ரைஸ் எவ்வளோ? இது உங்களுக்கு 3000 வரும் உங்களுக்கு. இது வந்து டாய் சைக்கிள் தான் வரும். இது செமி சைக்கிள் சொல்லுவாங்க. செமி சைக்கிள். டாய் சைக்கிள்ங்கிறது அது மட்டும் தான். இது செமி சைக்கிள். ஒன்ஸ் அவங்க அந்த டாய்ஸுக்கு அப்புறமேட்டு ஒரு கொஞ்சம் உங்களுக்கு சைக்கிள் ஃபீல் வரணும் அப்படிங்கும்போது உங்களுக்கு செமி சைக்கிள் தான் ஸ்டார்ட் ஆகும். செமி சைக்கிள் நம்மளுக்கு நிறைய வெரைட்டி இருக்குது. இது எல்லாமே செமி சைக்கிள் தான். இது எல்லாமே உங்களுக்கு 2000 வரும் உங்களுக்கு. இது வந்து செமி சைக்கிள். இது செமி சைக்கிள் உங்களுக்கு. ஏன்னா அதுலலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிளாஸ்டிக் அந்த மாதிரி இருக்கும். இது ஒன்ஸ் அந்த சைக்கிள் மாதிரியே ஃப்ரேம் எல்லாமே மெட்டலில் வந்துடும். மெட்டலில் ஃபுல் மெட்டல். ஆமாம், அந்த மாதிரி வந்துடும் உங்களுக்கு.
அது நிறைய கலர் டிசைன்ஸு, அதுலேயே உங்களுக்கு இதுலேயே கூட மியூசிக் வச்ச மாதிரி இருக்கும். மியூசிக் வச்ச மாதிரி லைட் சைக்கிள்லாம் மியூசிக் வச்ச மாதிரி இருக்கும். இதில் வரும் ஒவ்வொரு டிசைன் தான். இதில் மியூசிக் வச்ச மாதிரி வரும் உங்களுக்கு. இதோட பிரைஸ் எவ்வளோ? இது உங்களுக்கு 2000 தான். எல்லாத்துக்குமே நம்ம கிட்ட டிஸ்கவுண்ட் இருக்கு, டிஸ்கவுண்ட் பண்ணிக்கலாம். இந்த பிரைஸ்லேருந்து நம்மளுக்கு டிஸ்கவுண்ட் இருக்கு. கஸ்டமரோட சாட்டிஸ்ஃபேக்ஷன் சொல்ற பிரைஸ்ல இருந்து ஒரு சம் அமௌண்ட் வந்து டிஸ்கவுண்ட் பண்ணி தரலாம். ஏன்னா கஸ்டமரோட சாட்டிஸ்ஃபேக்ஷன், ஏன்னா அவங்க மற்ற இடத்துல எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸ்டு ப்ரைஸாக தான் வச்சிருப்பாங்க. நம்பிட்டு வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு சர்வீஸு ப்ளஸ் வந்து டிஸ்கவுண்ட்டு எல்லாமே இருக்குது. இதில் உங்களுக்கு வந்து எக்ஸ்ட்ராவாக உங்களுக்கு மிரரு அந்த மாதிரி ஒரு டாய்ஸ், ஏன்னா அவங்க ஒரு அப்பியரன்ஸுக்காக தான், அவங்க குழந்தைங்க வந்து நிறைய இருக்கிற மாதிரி விரும்புவாங்க. அதனால உங்களுக்கு இதில் மிரர் எல்லாம் கூட அட்டாச் பண்ணி தரனாலும் நம்ம பண்ணி தரலாம். எக்ஸ்ட்ரா அக்சஸரிஸ். நான் வந்து இதுல வந்து எனக்கு 2 பசங்க இருக்காங்க, அந்த மாதிரினா உங்களுக்கு கேரியர் மாதிரி இதுல போட முடியாது. இது வந்து அதுக்குன்னு தனி சைக்கிள் எல்லாம் இருக்கு, வேணா வச்சு தரலாம். இதுல வந்து செமி சைக்கிள்ல வந்து அந்த மாதிரி வராது. அந்த மாதிரி டிசைன். இதுல உங்களுக்கு எக்ஸ்ட்ராவா வேணா அந்த பசங்க வந்து அந்த ஆரன் மாதிரி எல்லாம் வச்சு விளையாடுவாங்க, அதெல்லாம் வேணா கூட ஃபிட் பண்ணி தரலாம். அந்த மாதிரி இருக்கு. அதுலயே ஒரு 4-5 வெரைட்டி இருக்கு கலர்ஸ். இன்னும் நம்ம கிட்ட நிறைய இருக்கு. நம்ம என்ன கலர் வேணுமோ நம்ம எடுத்து தந்துடலாம். நம்ம கிட்ட எல்லாமே அவைலபிளா இருக்கு. இதுக்கடுத்து இந்த செமி சைக்கிளுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அடுத்த ஒரு 5 வயசு ஆகுது, நல்லா சைக்கிள் ஓட்ட பழகிட்டாங்க, 3 வீலர்ஸ் மாதிரி வேணாம், எனக்கு 2 வீலர்ஸ் மாதிரி தான் வேணும் அந்த மாதிரி போறப்ப ஏன்னா அந்த சைக்கிள்ஸ் பத்தி அப்படின்னா நீங்க இதுதான் எல்லா பக்கம் இருக்கிறது. ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே 12 இன்ச்சு அந்த 12 இன்ச்சுன்னு சொல்லுவாங்க. 12 இன்ச்சு சைக்கிள் தான் ஃபர்ஸ்ட் அவங்க ஒன்ஸ் சைக்கிளில் ஸ்டார்ட் பண்ணும்போது அவங்களுக்கு வரதே 12 இன்ச் தான் வரும். இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வர்றது உங்களுக்கு. இதில் என்னன்னா உங்களுக்கு சப்போர்ட் வீல், அவங்க ஏன்னா கற்றுக்கிற ஸ்டேஜில் இருப்பாங்க. ஸோ அதனால வந்து என்னென்னா உங்களுக்கு அடிஷ்னலாக இந்த சப்போர்ட் வீல் வந்துடும். சப்போர்ட் வீல் ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதுலேயும் அந்த நாங்கள் சொன்ன மாதிரி எக்ஸ்ட்ரா அசசரிஸ் எல்லாமே ஃப்ரீயாக தான் பண்ணி தரோம் உங்களுக்கு. இது என்ன பிராண்டு சார்? இது வந்து உங்களுக்கு பிஎஸ்ஏ வரும். சாரி, ஹீரோ சைக்கிள், ஹீரோ விசில்னு சொல்லுவாங்க. இது ஹீரோ விசில். இதோட ப்ரைஸ் ரேஞ்ச் எவ்வளோ வரும்? இது உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 4500 வரும். ஓ, 4700ல இருந்து 200 லெஸ் பண்ணி உங்களுக்கு 3000ல கூட இருக்கு, 2000 சம்திங்ல கூட இருக்கு. இந்த சைக்கிள் இதே மாடல் சைக்கிள்ல இதே மாடல் சைக்கிள், பட் பிராண்ட் மாறும். பிராண்ட் நம்ம பிரைஸ் மாறும். இது கொஞ்சம் இது வந்து ஹீரோன்றதுனால இந்த பிரைஸ் பிராண்டுக்காக. இது அதுலயும் ஸ்போர்ட்ஸ் டைப். இதுலயே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பின்னாடி வந்து கேரியர் வச்சோம். இது வந்து ஸ்போர்ட்ஸ் டைப்னு சொல்லுவாங்க. ஏன்னா இந்த மாதிரி பசங்களுக்காகவே பசங்க கொஞ்சம் லைக் பண்ணுவாங்க ஸ்போர்ட்ஸ் டைப்னு சொல்லிட்டு. பின்னாடி இப்போ அடல்ட்ஸ் எப்படி அந்த நம்ம பெரிய சைக்கிள் எல்லாம் ஸ்போர்ட்ஸ் சைக்கிள் ஓட்டுறோம், அதே மாதிரி குழந்தைங்களுக்கான ஸ்போர்ட்ஸ் சைக்கிள் இது, ஸ்போர்ட்ஸ் மாடல் இது ஹீரோலே. இதுலேயே வேணால் நம்ம நார்மலாக இது கேரியர் வச்ச மாதிரியும் இருக்குது. இது ஒரு ஸ்போர்ட்ஸ் மாடல் இது. எனக்கு இந்த சைக்கிளில் பிலோ ரேஞ்ச் சைக்கிள் பிலோ ரேஞ்சிலையும் இருக்குது. பிலோ ரேஞ்ச் எவ்வளோ வந்து ஸ்டார்ட் ஆகும்? உங்களுக்கு 2000 சம்திங்லேருந்து இருக்குது அந்த சைக்கிள். இது எல்லாமே உங்களுக்கு 2000 சம்திங்லேயே வந்து இது எல்லாமே 2000 சம்திங் வந்துடும். ஏன்னா பேஸ்ட் ஆன் நீங்கள் சொன்ன மாதிரி அந்த பிராண்டு தான் நம்மளுக்கு வேரியேஷன் ஆகும் பிராண்டை பொறுத்து. இப்போ எப்படின்னா ஒரு சிலர் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப லோ பட்ஜெட்டில் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. ஒரு சிலர் வந்து நல்லா பிராண்டடாக ஹை காஸ்ட்டில் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. ஸோ லோ காஸ்ட்டில் அவங்கள சாட்டிஸ்ஃபேக்ஷன் பண்ணுறதுக்காகவே நம்ம கம்மி ரேட்லையும் வச்சுருக்கோம். இதோட ப்ரைஸ் ரேஞ்ச் எவ்வளோ? இது உங்களுக்கு 2500 வரைக்கும் நம்ம பண்ணிக்கலாம். இதில் என்ன மாதிரியான கலர்ஸ்லாம் இருக்குது? இதில் உங்களுக்கு ஆரஞ்சு கலர் வரும். கலர் வேணால் நம்ம வேணால் அவங்களுக்கு தகுந்த மாதிரி நம்ம கிட்டே இருக்குது. நம்ம என்ன கலர் கேட்குறாங்களோ அது உடனே கூட ஃபிட் பண்ணி கொடுத்துருவோம். கலர் இருக்குது நம்ம கிட்ட நிறையா. இது வந்து ஒன்லி நம்ம ஷோக்காக மட்டும் வச்சுருக்கோம். பேஸ்டான அவங்க க்ரீன் கலர் என்ன கலர் வேணாலும் நம்ம அது வேணால் நம்ம உடனே ஃபிட் பண்ணி கொடுத்துருவோம். எல்லாமே நம்ம கிட்ட அவைலபிளாக இருக்குது. அது இல்லாமல் இதில் வந்து கொஞ்ச நாள் ஓட்ட பார்த்தீங்கன்னா சீக்கிரமே வண்டி கலகலத்துறோம். அதை செயின் டைட் பண்ணுறது, சர்வீஸ் பண்ணுறது, எக்ஸட்ரா அந்த மாதிரிலாம் பண்ணுறது எல்லாமே நம்ம கிட்ட இருக்குது. இதில் என்னென்னா நம்மளை பொறுத்த வரைக்கும் வாங்கினா ஒரு 45 டேஸ்க்கு ஃப்ரீ சர்வீஸ் கொடுப்போம். 45 டேஸ் ஃப்ரீ சர்வீஸ். எவ்வளோ வாரண்டி கேரண்டி அதெல்லாம்? 1 இயர் வந்து உங்களுக்கு வந்து பிராண்டட் வாங்கினீங்கன்னா 1 இயர் கம்பெனி கேரண்டியே உங்களுக்கு வந்துடும். ஃப்ரேமுக்கு மட்டும் எக்ஸ்ட்ரா அந்த பிளாஸ்டிக் அதுக்கெல்லாமே உங்களுக்கு வந்து வராது. ஏன்னா அது வந்து குழந்தைங்க பொருள். ஸோ அவங்க ஈஸியாக டேமேஜ் ஆயிரும். பிளாஸ்டிக் வராது. உங்களுக்கு ஃப்ரேமை பொறுத்த வரைக்கும் கம்பெனி கேரண்டி வந்துடும். இந்த லோக்கல் பிராண்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு கேரண்டி வராது. ஒன்லி பிராண்டட் ஐட்டம்ஸில் உங்களுக்கு வந்து எல்லாத்துக்குமே கேரண்டி வந்துடும் 1 இயர். இப்போ நம்ம வாக்கரு, அதுக்கப்புறம் பார்த்தோம் 3 வீலர் பார்த்தோம், அதுக்கப்புறம் செமி சைக்கிள் பார்த்தோம். ஆமாம்.
செமி சைக்கிள் இல்லை, இந்த இதுக்கு அடுத்த வேரியண்ட்னா என்ன? அதுதான் நான் சொன்ன மாதிரி இந்த சைக்கிள் மாதிரி வரும். இது சைக்கிள் மாதிரி சைக்கிள், ஸ்போர்ட்ஸ் சைக்கிள். அதுக்கப்புறம் அதுலேயே வேரியண்ட் இருக்குது. நம்ம கேரியர் வச்சது, இதெல்லாம் கேரியர் வச்சது. இது கேரியர் இல்லாமல் இது வந்து நார்மலாக நம்ம சைக்கிள் இருக்குது பார்த்தீங்களா, அது மாதிரி இருக்கும். இது ஸ்போர்ட்ஸ் மாடல்னு சொல்லுவாங்க, அது நார்மல் மாடல். அது இது எல்லாமே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இம்போர்ட்டட் மாடல். காஸ்மிக் இது எல்லாமே, காஸ்மிக் எல்லாமே வந்து இம்போர்ட் மாடலு. அதுலேயே நம்மளுக்கு கிட்ஸுக்கும் வச்சுருக்கோம். இது இல்லாமல் பார்த்தீங்கன்னா நம்ம அந்த மாதிரி அது வந்து பார்த்தீங்கன்னா அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா குழந்தைங்களுக்காக தான். ஒன்ஸ் வந்து அந்த வாசலுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இது வந்து மேஜிக் கார் அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கே முன்னாடியே கூட இருக்குது, அது பார்த்தீங்கன்னா தெரியும். இது எல்லாமே மேஜிக் கார். ஒன்ஸ் அந்த குழந்தைங்க சரி இது வந்து ரொம்ப போர் அடிக்கும் வாக்கர் வந்து பார்த்தீங்கன்னா, இது வந்து பார்த்தீங்கன்னா இதை வச்சு அவங்கள வச்சு நம்ம தள்ளி விட்டுட்டு விளையாடுற மாதிரி, அவங்களே காலில் புஷ் பண்ணிட்டு அவங்க விளையாடுறதுக்காக இருக்கும். இதுலேயே பெரிய சின்னது எல்லாமே வேரியன்ட் இருக்குது நம்மகிட்ட, கலர்ஸும் இருக்குது நிறையா. இதுலேயும் ஈவன் மியூசிக்கு அந்த சாங்ஸ் எல்லாம் பாடுற மாதிரி இருக்கும், லைட் செட்டிங்ஸு எல்லாமே இருக்கும். இது எந்த ஏஜ் வரையும் ஓட்டுவாங்க? இது ஒன்ஸ் அவங்க அந்த செமி சைக்கிள் பழகிறது அந்த ஒரு குறிப்பிட்ட இது வரும் பார்த்தீங்களா, அது வரைக்கும் நீங்கள் இதில் சும்மா அவங்க விளையாடுற மாதிரி இருக்கும். இதிலே காலில் புஷ் பண்ணியிருக்கலாம், இல்லை நம்ம அவங்கள உட்கார வச்சுட்டு நம்ம தள்ளிட்டு அந்த மாதிரி ஒரு கேமுக்காக யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். மேஜிக் கார்னு சொல்லுவாங்க. இதோட ப்ரைஸ் ரேஞ்ச் எவ்வளோ? இது உங்களுக்கு 1500லேருந்து இருக்குது. 1500லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. அது 2000 வரைக்கும் இருக்குது உங்களுக்கு. அது போக கிட்ஸுக்கு வேணால் உங்களுக்கு ஹெல்மெட் இருக்குது. ஏன்னா கிட்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அடிக்கடி கீழே விழுவாங்க. ஏன்னா அவங்க பெரியங்கன்னா பிரச்சனை இருக்காது, அவங்க அடிக்கடி கீழே வந்தோம்னா சரி அவங்களுக்கு வேணால் இது ஹெல்மெட்ஸ் வேணால் நம்மகிட்டே அவைலபிளாக இருக்குது, என்ன சைஸ் வேணாலும் பண்ணிக்கலாம். அது போக பார்த்தீங்கன்னா இது இருக்குது ஸ்கேட்டர்ஸில் நம்மகிட்ட எல்லா டைப்பும் இருக்குது, சின்னது பெருசு எல்லாமே. இதெல்லாம் 1000 ருபீஸ்லேருந்தே ஸ்டார்ட் ஆகும். இந்த ஸ்கேட்டர்ஸ்க்கு ஏதாவது வாரண்டி இதுக்கு வராது. ஸ்பேர்ஸ் வேணால் நம்மகிட்ட எல்லாமே அவைலபிளாக இருக்குது. என்னென்ன சின்ன ப்ராப்ளம்லாம் கூட கொண்டு வந்தீங்கன்னா நம்ம சரி பண்ணி கொடுத்துடலாம். அது போக ஒன்ஸ் வந்து வாக்கர்ஸ் லைக் பண்ணாதீங்க வந்து பார்த்தீங்கன்னா, அந்த காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மலாம் இருக்கப்போ வந்து அந்த நடவண்டி மாதிரி பழகுவோம் ஊரில். ஆமாம், கிராம சைட்லாம் பார்த்தீங்கன்னா மரக்கட்டையில் இருக்கும். அதுவே கொஞ்சம் இப்போ வந்து நல்லா டெவலப் பண்ணி இந்த மாதிரி உங்களுக்கு மெட்டலில் வந்து பார்த்தீங்கன்னா நடவண்டி மாதிரி வரும். இது ஒன்ஸ் வந்து என்னென்னா அந்த காலத்துக்கு மாதிரி யூஸ் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறீங்களுக்காக இது வந்து நடவண்டி. அவங்களே நடந்து பழகும். ஒன்ஸ் குழந்தைங்க வந்து வாக்கர் இல்லாமல் எனக்கு நடக்க பழக்கணும் அப்படிங்கும்போது இந்த மாதிரி நடவண்டி யூஸ் பண்ணலாம். இதோட ப்ரைஸ் எவ்வளோ வரும்? இது உங்களுக்கு 1000 ருபீஸ் வரும். 1000 ருபீஸ்? ஆமாம், 1000 ருபீஸ். இதெல்லாம் உங்களுக்கு 600லேருந்தே ஸ்டார்ட் ஆகுது. அதிகபட்சம் 1000 ருபீஸ் வரைக்கும் இருக்குது, 600லேருந்தே ஸ்டார்ட் ஆகுது. இது எந்த வயசு வரைக்கும் யூஸ் பண்ணலாம்? நடக்கிற வரைக்கும் யூஸ் பண்ணலாம். ஒன்ஸ் அந்த வாக்கர் லைக் பண்ணாதீங்க, அந்த கொஞ்சம் புதுசாக இருக்கணுமே அப்படின்னு. இதெல்லாம் நிறைய பக்கம் இப்போ யூஸ் பண்ணுறதே இல்லை. நம்பிட்டு இது வேணாலும் இருக்கும். நிறைய பேர் இப்போ நடவண்டி யூஸ் பண்ணுறது ஸ்ட்ரைட்டாக என்னன்னா வாக்கர் மட்டும் இல்லாமல் யாருக்கா கிஃப்ட் பண்ணுறோம் கூட கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அந்த மாதிரி இப்போ நம்ம யாராவது ரிலேஷன்ஸ்க்கு இல்லை அந்த மாதிரி எதனா தங்கச்சி பசங்களுக்கு அந்த மாதிரி நம்ம கிஃப்ட் பண்ணுறோம் அப்படின்னாலுமே பார்த்தீங்கன்னா இங்கே வந்து இம்போர்ட்டட் சைக்கிள்லேருந்து அதோட நம்ம லோக்கல் பிராண்ட் வரைக்குமே பார்த்தீங்கன்னா உங்களோட பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரியான எல்லா விதமான சைக்கிள்ஸுமே இங்கே இருக்குது. ஸோ அது வந்து உண்மையிலே ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டுன்னு சொல்லலாம். இது வந்து செக்மெண்ட்டில் வந்து சும்மா இதுதான் அதுதான் இல்லாமல் ஒரு சைக்கிள் கடைக்குன்னு வந்தீங்கன்னா குழந்தைங்க தவழ்றதுலேருந்து அதுங்க எழுந்து நடக்கும்போது வரையும் என்ன மாதிரியான வெஹிக்கிள்ஸ்லாம் யூஸ் பண்ணணும் அப்படின்றது வந்து செக்மெண்ட்டாக தனித்தனியாக பிரித்து வச்சுருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா அவங்க சேஃப்டிக்காக ஹெல்மெட்ஸு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கேட்டர்ஸு, அந்த மாதிரியான ஸ்கேட்டர்ஸும் அவைலபிலிட்டி இருக்குது. ஸோ உண்மையிலேயே வந்து இந்த செக்மெண்ட் வந்து சிறப்பாக இருக்குன்னு தான் நான் சொல்லுவேன் நான். ஏன்னா வேறு லெவலில் இருக்குது. நம்ம சின்ன பசங்களாக இருக்கிறப்ப பார்த்தீங்கன்னா அவர்லி சைக்கிள் எடுத்து ஓட்டுவோம். அதை எடுத்து ஓட்டுறதுக்கு வந்து அதில் வந்து ஒரு பெஸ்ட் ஆஃப் பெஸ்ட் சைக்கிள் தான் நம்ம சூஸ் பண்ணுவோம். இந்த மாதிரி சைக்கிளை பார்க்குறப்ப நமக்கு இந்த மாதிரி திரும்ப ஒரு காலம் வராதா, நம்ம இந்த மாதிரி சைக்கிள்ஸ்லாம் எடுத்து ஓட்ட மாட்டோமோன்றது ஒரு கலர்ஃபுல்லாக ஒரு வெரைட்டியாக அந்த மாதிரியான ஒரு நல்ல குவாலிட்டியாக இருக்குது. ஸோ உண்மையிலே ஒர்த்தான ஒரு செக்மெண்ட் தான் இது. அண்ட் இதுக்கு அடுத்து இப்போ நம்ம என்ன செக்மெண்ட் போக போகிறோம்னு பார்த்தீங்கன்னா இன்டர்மீடியட் லெவல் சைக்கிள்ஸை போய் பார்க்க போகிறோம். அதை வந்து என்ன மாதிரியான பசங்க யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா ஸ்கூல் பசங்க நார்மலாக ஸ்கூல் டெய்லி யூஸ் பண்ணுற மாதிரியும், அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா காலேஜ் பசங்க டெய்லி யூஸ் பண்ணுற மாதிரியான சைக்கிள்ஸ் அதுக்கு அடுத்த லெவலில் பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் லேடிஸ் யூஸ் பண்ணக்கூடிய, பொண்ணு பசங்க யூஸ் பண்ணக்கூடிய, குழந்தைங்க யூஸ் பண்ணக்கூடிய எல்லா விதமான சைக்கிள்ஸுமே நம்ம அடுத்த செக்மெண்ட்டில் பார்க்க போகிறோம். ஸோ ஸ்டே டியூன் வித் மீ. அண்ட் அதையும் வந்து நமக்கு இன்னொருத்தர் தான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறாரு. கண்டிப்பாக சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.
அண்ட் உங்களுக்கு எதனா கமெண்ட்ஸ் அண்ட் டவுட்ஸ் இந்த கிட்ஸ் செக்மெண்ட்டை பொறுத்தளவில் உங்களுக்கு எதனா இருந்ததுன்னா அதை கமெண்ட் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக உங்களுக்கு ரிப்ளை செக் பண்ணி சொல்கிறேன். அது மட்டும் இல்லாமல் நம்மளோட ஷாப்போட அட்ரஸ் அண்ட் டீட்டெயில்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், கமெண்ட் பாக்ஸ்லையும் கொடுக்குறேன். கண்டிப்பாக நீங்கள் செக் பண்ணிக்கலாம். செமி சைக்கிள் இருந்து பாத்தீங்கன்னா அடுத்து பசங்க 1ஆம் கிளாஸ் 2ஆம் கிளாஸ் போனதுக்கப்புறம் டெய்லி நான் ஸ்கூலுக்கு போயிட்டு வரேன், 70 வேணும் எனக்கு அப்படின்னு சொல்லி அடம் பிடிப்பாங்க. ஸோ அந்த மாதிரியான பசங்களுக்கு வந்து நம்ம கிட்ட என்ன மாதிரியான சைக்கிள்ஸ் இருக்கு? பொன் குழந்தைங்க ப்ளஸ் வந்து பசங்க ஒரு ஸ்போர்ட்டியா யூஸ் பண்ணணும் அந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணுவாங்க. கண்டிப்பா நீங்க ஸோ அந்த ரேஞ்சில் இருக்க சைக்கிள்ஸ் பற்றி கண்டிப்பா நீங்க சொன்ன மாதிரி இப்போ பசங்க வந்து ஒன்ஸ் ஸ்கூலுக்கு போக ஸ்டார்ட் பண்ணாங்கன்னாவே பார்த்தீங்கன்னா சைக்கிள் வேணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்களுக்காகவே வந்து பார்த்தீங்கன்னா பேசிக்கா 12 இன்ச்சுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா 16 இன்ச், 14 இன்ச்சு, 16 இன்ச்சு, அடுத்து 20 இன்ச்சு. அவங்களோட ஹைட்டை பொறுத்து நம்ம சைஸு வேரி ஆகும். 14 ஆகலாம், இல்லை 16 ஆகலாம், இல்லை 20 ஆகலாம். இப்போ ஒரு இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கூல் போகிற பசங்க ஓட்டுற அளவுக்கு தான் இருக்கும், ஏன்னா அவங்க ஹைட்டை பொறுத்து. அதுலேயே பசங்களுக்கு வேணால் இந்த மாதிரி ஸ்போர்ட்ஸ் டைப் வரும், இந்த மாதிரி ஸ்போர்ட்ஸ் மாடல். இது வந்து ஸ்போர்ட்ஸ் டைப். ஆமாம், இது எல்லாமே ஹெர்குலஸ்லேயே இது ஸ்போர்ட்ஸ் மாடல். இது மாதிரி நிறைய வேரியன்ட் இருக்குது நம்மகிட்ட. இது பார்க்கும்போது நல்ல ஸ்போர்ட்டியாக ட்ரெண்டியாக இருக்க மாதிரி. ஆமாம், அவங்க லுக்குக்கு ஏற்ற மாதிரி, பசங்களோட லுக்குக்கு ஏற்ற மாதிரி இருக்கும். இதுலேயே நம்மகிட்ட பிஎஸ், ஹெர்குலஸ் என்ன பிராண்ட் வேணுமோ அதில் நம்ம பண்ணி கொடுத்துருவோம். இதுலேயும் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்ப்ரிங் வச்ச மாதிரி, கியர் வச்ச மாதிரிலாம் இருக்கு. ஆமாம், சஸ்பென்ஷன் வச்ச மாதிரி இருக்கு, ப்ளஸ் வந்து வித் கியர், வித்தவுட் கியர் அந்த மாதிரி ரேஞ்சில் இருக்கு. ஆமாம். இதோட ப்ரைஸ் ரேஞ்செல்லாம் எந்த ரேஞ்சில் வரும்? இது எல்லாமே உங்களுக்கு 3000லேருந்து ஸ்டார்ட் ஆகும், 3000 சம்திங்லேருந்து ஸ்டார்ட் ஆகும். அப் டு எந்த லெவல் வரையும் இருக்கு? இந்த 20 இன்ச் அது வந்து பார்த்தீங்கன்னா கியர் சைக்கிள் 14000 ரூபா வரைக்கும் இருக்கு. 14000 வரையுமே ஹை பிராண்டு. ஆமாம், அது எல்லாமே ஹை பிராண்டாக இருக்கும், இம்போர்ட் மாடலாக இருக்கும். கிட்ஸுக்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3000லேருந்து 14000 வரைக்கும் உங்களுக்கு. ஸோ மினிமம் ரேஞ்ச் வந்து 3000, மேக்ஸிமம் வந்து 14000 வரைக்கும் தான் நம்ம. ஆமாம், கிட்ஸ் வந்து பிடிச்ச மாதிரி. ஆமாம், அதிலே பொண்ணுங்களுக்கு என்ன, பொண்ணுங்களுக்கு ஏற்ற மாதிரி ஸ்டைலில் அவங்க ஒரு ஸ்டைலில் எதிர்பார்ப்பாங்க, அந்த மாதிரி அவங்களோட ஸ்டைலுக்கு ஏற்ற மாதிரி இருக்கும் நிறையா. அதில் நிறைய அவங்க ரேஞ்ச் சைக்கிள்ஸ் எல்லாம் எவ்வளோ? இதுவும் அதே மாதிரி தான். இது வந்து பார்த்தீங்கன்னா இதுவும் 3000 சம்திங்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. 3000ல இருந்து ஃபுல்லா. ஆமாம், ஃப்ரண்ட்ல பாஸ்கெட் வச்ச மாதிரி. ஆமாம், பாஸ்கெட் வச்ச மாதிரி. அவங்க அந்த பூ கொஞ்சம் டிசைனாக பார்ப்பாங்க, அது மாதிரிலாம் இருக்குது நம்மகிட்ட. செக்மெண்ட் வீடியோ பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு குழந்தை பருவத்திலிருந்து அவன் 5ஆம் கிளாஸ் போகிற வரைக்கும் அப்ராக்சிமேட் ஒரு 10 வயசுக்குள்ளே இருக்கக்கூடிய எல்லா விதமான சைக்கிள்ஸ், வாக்கர்ஸ், அதுக்கப்புறம் ப்ளே பண்ணக்கூடிய ஒரு ஸ்கேட்டிங் போர்டு, அந்த மாதிரியான எல்லாத்தையுமே நம்ம கவர் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த பற்றின வீடியோ உங்களுக்கு நீங்கள் திரும்ப பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா லிங்க்கில் தர்றேன், அதை பாருங்கள். அதுக்கு இல்லாமல் டிஸ்கிரிப்ஷனில் மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஸோ அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கிஃப்ட் பண்ணக்கூடிய ஐட்டங்கள்லேருந்து ஒரு ப்ரொஃபஷ்னலாக ஒரு கிஃப்ட் பண்ணக்கூடிய ஐட்டத்துலேருந்து ஒரு ப்ரொஃபஷ்னலாக ஒரு சைக்கிளை, ஸ்போர்ட்ஸ் மாதிரியான சைக்கிளை வந்து பசங்களுக்கு பார்க்கலாம் நீங்கள். ஸோ இதுக்கு அடுத்து நம்ம அந்த லெவலில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா இன்டர்மீடியட் லெவலில் பார்க்க போகிறோம்னு சொல்லி நம்ம ஆல்ரெடி மென்ஷன் பண்ணியிருந்தோம். ஸோ அதை பற்றின ஒரு செக்மெண்ட் தான் இது. இந்த ஏஜ் பசங்களை பார்த்தீங்கன்னா ஒரு 6ஆம் கிளாஸ்லேருந்து ஒரு 10ஆம் கிளாஸ் வரையும் இருக்கக்கூடிய நல்ல ஒரு ஆக்டிவாக இருக்கக்கூடிய பசங்க வந்து என்ன மாதிரியான சைக்கிள்ஸ் தான் யூஸ் பண்ணுவாங்க, பொண்ணுங்க என்ன மாதிரியான சைக்கிள்ஸ் தான் விரும்புவாங்க. ஸோ அந்த செக்மெண்ட் தான் இது ஃபுல்லாகவே கவர் ஆகும். அதில் வந்து என்னென்ன மாடல்ஸ் இருக்குது, என்னென்ன பிராண்ட்ஸ் இருக்குது, அதை பற்றி தான் நமக்கு வந்து இப்போ ராம்குமார் வந்து நமக்கு ஆல்ரெடி எக்ஸ்பிளைன் பண்ணவர் தான் இப்போ எக்ஸ்பிளைன் பண்ண போகிறாரு. ஸோ ஜி, நம்மக்கிட்ட இந்த வயசு பசங்க வந்து ரொம்பவே சுட்டிக்காக இருப்பாங்க. ஆமாம், அவங்கள வந்து அட்ராக்ட் பண்ணக்கூடிய, கவர் பண்ணக்கூடிய சைக்கிள்ஸ்லாம் என்ன மாதிரியான இருக்குது, அதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. நீங்கள் சொன்ன மாதிரி அவங்களுக்கு ஏற்ற மாதிரி லேட்டஸ்ட் ட்ரெண்டிங்கில் எல்லா விதமான பிராண்ட்லையும் நம்மகிட்ட இருக்குது. ஈவன் லேடிஸ் அண்ட் பாய்ஸ் அவங்களுக்கு ஏற்ற மாதிரி சஸ்பென்ஷன், கியரு, எல்லாம் என்ன ஸ்பெசிஃபிக்காக அவங்களோட ஒவ்வொருத்தரும் ஒரு ஐடியா இருப்பாங்க, அது எல்லாமே ஃபுல்ஃபில் பண்ணுற மாதிரி நம்மகிட்ட எல்லாமே இருக்குது. ஃபஸ்ட்டு இது வந்து பார்த்திங்கன்னா லேடிஸ் அவங்களோட செக்மெண்ட்டு. இது வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக அவங்களோட லேடி பேர்டு அந்த மாதிரி 24 இன்ச்லேருந்து ஸ்டார்ட் ஆகி
26 இன்ச் வரைக்கும் நம்மகிட்ட எல்லா பிராண்ட்லேயும் சைக்கிள் இருக்குது லேடிஸுக்கு. ஒருத்தர் வந்து அந்த டயத்தில் தான் நல்லா ஹைட்டாக இருப்பாங்க, ஒருத்தர் ஷார்ட்டாக இருப்பாங்க, அவங்களுக்கு ஏற்ற மாதிரியான எல்லா விதமான எல்லாமே இருக்குது, சைக்கிள்ஸும் இருக்குது. ஆமாம். ஸோ இதில் என்னென்ன பிராண்ட்ஸ் இருக்குது, அந்த பிராண்டோட ப்ரைஸ் வித் ப்ரைஸோட சொன்னீங்கன்னா ஓகே. நம்மகிட்ட லீடிங் பிராண்டான பிஎஸ்ஏ, ஹெர்குலஸ், ஹீரோ, அதுக்கப்புறம் கேங்கு, அட்லஸ், இந்த மாதிரி எல்லா பிராண்டும் நம்மகிட்ட இருக்குது. அது போக ஒரு சிலர் வந்து கொஞ்சம் கம்மியான காஸ்ட்டில் கொஞ்சம் லோவான ப்ரைஸில் கேட்கும்போது அவங்களுக்கு லோக்கல் பிராண்ட்ஸ் எல்லாம் நிறையா இருக்குது. அது வந்து பார்த்திங்கன்னா நிறையா இருக்குது. எஸ்பி அந்த மாதிரி ஒரு பிராண்டு, அந்த மாதிரி பிராண்டெல்லாம் இருக்குது. நம்மகிட்ட ஹை லெவல் பிராண்டு, லோ லெவல் பிராண்டு எல்லாமே இருக்குது. ஸோ ஒரு சைக்கிளில் இருக்க ஒரு பிராண்ட்லேயும் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட மாடல்ஸ் இருக்கும். ஆமாம். இப்போ ஹெர்குலஸ் எடுத்தனா அதில் பார்த்தீங்கன்னா நிறைய விதமான மாடல்ஸ் வச்சுருப்பாங்க, அதில் ஒன்று ப்ளஸ் கொடுத்துருப்பாங்க. ஆமாம். அதில் வந்து ஒன்னோட மாடல் ஒரு பிராண்ட்லேயும் இருக்க ஒரு மாடல்ஸை பற்றி சொன்னீங்கன்னா கண்டிப்பாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இந்த சைக்கிள் இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் எடுத்தோடனே இது எஸ்பின்னு சொல்லுவாங்க. எஸ்பி சைக்கிள் வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு மீடியமாக வந்து லோ பட்ஜெட்டில் எதிர்பார்க்குறாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்காகவே விட்டுருக்கிற மாடல் இது. இது வந்து ஈவன் உங்களுக்குலாம் 5000 ரேஞ்சிலே உங்களுக்கு பண்ணித்தரலாம். உங்களுக்கு 5000லேயே உங்களுக்கு சைக்கிள் வேணும், ஒரு பெரிய சைக்கிள் வேணுங்கிறத அவங்களோட இதை ஃபுல்ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். இதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட வந்து ராக் ஸ்டார்னு சொல்லிட்டு ஒரு பிராண்ட் இருக்குது. அது வந்து பார்த்தீங்கன்னா பொண்ணுங்களுக்கு பிடிச்ச மாதிரியே பிங்க் கலரு அந்த மாதிரி இருக்கும். உங்களுக்கு வந்து இதுலேயே உங்களுக்கு எக்ஸ்ட்ரா பேஸ்கெட்டு எல்லாமே அட்டாச் ஆகும். இது வந்து இப்போ பார்த்தீங்கன்னா ஆஃப் ஃபிட்டிங்கில் இருக்குது உங்களுக்கு. இது வந்து உங்களுக்கு எக்ஸ்ட்ரா பெல்லு எல்லாமே பேஸ்கெட் போட்டு இன்னும் ஃபிட் பண்ணுவோம் நம்ம. இதுவும் ஒரு லோவஸ்ட் ப்ரைஸ் எதிர்பார்க்குறவங்களுக்கு இந்த ராக் ஸ்டார் செட் ஆகும். இதோட ப்ரைஸ் ரேஞ்ச் எவ்வளோ? இது உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 5000 சம்திங் வரைக்கும். ஒரு கம்பெனி பிராண்ட்லேயே வந்து ஒரு லோவஸ்ட் ப்ரைஸில் வந்து ஆமாம் செட் ஆகும். ஆமாம். ஒரு லோவஸ்ட் பட்ஜெட்டில் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்குறவங்களுக்கு இது எல்லாமே செட் ஆகும். இதிலே கேங் உங்களுக்கு அடுத்தது கேங் வந்து பார்த்தீங்கன்னா அது உங்களுக்கு ஒரு 6000 சம்திங். அடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக போகும் நம்ம 10 இருக்கும். இதுக்கும் என்ன டிஃப்ரெண்ட் இருக்குன்னு நினைக்கிறேன்? டெக்னிக்கலாலாம் நம்ம ஒன்றும் இருக்காது. நம்ம ஒரு டிசைனை அந்த பேசுகிற அந்த டிசைனை பொறுத்து அதுக்கப்புறம் அந்த மாடலுக்கான இதுதான் நம்ம இது. இது கேங்குன்றது இந்தியன் மாடல். ஆமாம், இந்தியா பஞ்சாப்லேருந்து நம்மளுக்கு மேனுஃபேக்சரிங் வருது. அதுலேயே உங்களுக்கு வேரியன்ட் நல்லா அந்த டியூப் திக்னஸ் டிஃபர் ஆகும். ப்ளஸ் அந்த மாதிரி இருக்காது, அந்த மாதிரி எல்லாம் இருக்காது. உங்களுக்கு இது ஒரு எப்படி சொல்கிறேன்னா ஒரு பிராண்டு தான். நான் சொன்ன மாதிரி பிராண்டு டிசைனு அவங்க ஒரு சிலர் வந்து நல்ல பிராண்டாக எதிர்பார்ப்பாங்க. ஒரு சிலர் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு லோயஸ்ட் பட்ஜெட்டில் கம்மியாக இருந்தாலும் பரவாயில்ல எதிர்பார்க்குறவங்களுக்காக ஃபுல்ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். இதுக்கடுத்து மாடல் பார்த்தீங்கன்னா டோட்டலி டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அது வந்து பார்த்தீங்கன்னா இம்போர்ட் மாடல். அது காஸ்மிக் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து ரொம்ப லீடிங்கான மாடல். இம்போர்ட் மாடல். அது கொஞ்சம் காஸ்ட்லியாக ரொம்ப காஸ்ட்லியாக எதிர்பார்க்குறவங்களுக்கு இது செட் ஆகும். உங்களுக்கு இதோட ப்ரைஸ் ரேஞ்ச் எவ்வளோ? இது உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 12,000 வரும். 12,000. ஆமாம். காஸ்மிக் வந்து இம்போர்ட்டர் பிராண்டு, கேங்கு ப்ளஸ் வந்து மற்ற இந்தியன் மேக்கு. அது வந்து அதோட ஆவரேஜ் ப்ரைஸ் வந்து 5 to 6 இருக்கும். இதோட ப்ரைஸ் வந்து டோட்டலாக ஹையர் எண்ட் போகிறப்ப இதோட ப்ரைஸ் ரேஞ்ச் வந்து இவ்வளோ ரேஞ்சில் வருது. 10 to 12 வருது. இதுக்கு அடுத்து இந்த 10 ரேஞ்சில் அந்த மாதிரி சைக்கிள் 10 வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஹீரோ, ஹெர்குலஸ் அந்த சைக்கிள் பிஎஸ்ஏ அதான் சொன்னேன். இப்போது அதில் இது பாருங்கள். இது வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெண்டிங்கில் இருக்கிற ஒரு சைக்கிள். இது ஆக்சுவலாக ரீவான்னு சொல்லுவாங்க. ஹீரோவிலேயே வந்து ஹீரோ கம்பெனியில் ரீவா அப்படின்னு சொல்லி ஒரு மாடல் வந்திருக்கு. இதில் ஒரு ஸ்பெஷல் இது என்னென்னா அட்டாச்சாக இதுலேயே பெல் வந்துடும். ஹேண்டில் பார்லேயே ஹேண்டில் பார் தனியாக ரிங் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஆமாம், ஜஸ்ட் ரோல் பண்ணால். ஆமாம், டிங்டாங் பெல்னு சொல்லுவாங்க. அந்த டிங்டாங் பெல் வந்து அதிலே அசம்பிள் ஆகி வந்துடும். இது ஒரு இப்போதைக்கு வந்து ட்ரெண்டிங்கில் இருக்கிற மாடல். இது செம லுக்காக இருக்கும். வண்டி நல்லா இருக்கும். இது கலரும் பார்த்தீங்கன்னா அட்ராக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். செம அட்ராக்டிவ் இல்லாமல் ஒரு மாதிரி கலர். ஆமாம், ஒரு மாதிரி டார்க்கிஷாக அடிக்கிற மாதிரி இல்லாமல் லைட் கலர் செமையாக இருக்கும். அது டயரும் பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு டிஃப்ரெண்ட்டான பேட்டர்னில் நல்லா ஒரு லுக்காக கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா அந்த மக்காடு இதெல்லாமே கூட ஸ்டீலில் இருக்குது. ஸோ பிளாஸ்டிக்கில் இருக்கும் உடஞ்சிடும் அப்படின்ற ஒரு பயம்லாம் நமக்கு இருக்க போகிறதில்ல. அது இதோட ஸ்பேர்ஸ் அண்ட் சர்வீஸ்லாம் எந்த லெவலில் இருக்கும்? எல்லாமே நம்மகிட்ட என்ன ஒரு ஸ்பேர் வேணும்னாலும் நம்மகிட்டே இருக்குது. எல்லாமே இதுக்கு வாரண்டி கேரண்டி இந்த மாதிரி எல்லாமே இருக்குது. 1 year உங்களுக்கு வாரண்டி, ஃப்ரேம் வாரண்டி இருக்கும். ஃப்ரேம்க்கான வாரண்டி. ஆமாம். நம்மளுக்கு இது டயர் நார்மலாக எவ்வளோ வருஷம் வரைக்கும்? இது நார்மலாக ஒரு 2 years வரும். அதெல்லாம் டிபெண்ட்ஸ் அப்பான் ஓட்டுறவங்க. ஆமாம், ஓட்டுறவங்க பொறுத்து. அது போக நீங்கள் உங்களுக்கு ஸ்பேர் எங்கே ஈவன் எங்கே இருந்தாலும் நீங்கள் எங்கே இருந்தாங்களும் இதுக்கெல்லாம் ஸ்பேர் எங்கே வேணாலும் அவைலபிளாக இருக்கும். பிராண்டட்னால இப்போ நீங்கள் ஈவன் இங்கேருந்து நம்ம வெளி மாநிலம் அந்த மாதிரி இங்கே இருக்கும்போது அங்கே வேணாலும் நம்மளுக்கு இது ஸ்பேர் வேணாலும் கிடைக்கும்.
இதோட டயர் ப்ரைஸ் ரேஞ்ச் எவ்வளோ? இது ப்ரைஸ் ரேஞ்ச் உங்களுக்கு 1000 தான் வரும். டயர் ஆமாம் எல்லாமே. இதோட சைக்கிளோட ப்ரைஸ் இது வந்து உங்களுக்கு 7000 சம்திங் வரும், 7500 அந்த மாதிரி. ஸோ ஒரு பிக் செக்மெண்ட்டில் லேடி சைக்கிள் எடுக்கணும் அப்படின்னா இந்த சைக்கிள் இது எல்லாமே உங்களுக்கு 5 to 6 இருக்கும். 6லேருந்து உங்களுக்கு ஒரு 10 வேணுங்கும் போது இந்த மாதிரி வரும். இது எல்லாமே லீடிங் பிராண்டு. இது வந்து ஹீரோ. அடுத்த லெவல் போகும்போது பார்த்தீங்கன்னா நீங்கள் பிஎஸ்ஏ பார்க்கலாம். பிஎஸ்ஏ வந்து சொல்லவே தேவையில்லை. அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரொம்ப ஃபேமஸான கம்பெனி. அது லேடி சைக்கிளுக்காக. ஆமாம், லேடி சைக்கிளுக்காகவே வந்து இது வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து உங்களுக்கு லேடி பேடுன்னு சொல்லுவாங்க. லேடி பேடில் உங்களுக்கு சம்மரு, அதுக்கப்புறம் டயானான்னு சொல்லுவாங்க. இதை வந்து இது லேடி. ஆமாம், இது லேடி பேட்லேயே டயானா மாடல். இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கும். உங்களுக்கு பார்த்தோன்னே பிடிச்சி போயிடும். அது மாதிரி இருக்கும். இது வந்து அப் டு அவங்க காலேஜ் போகிற வரையும் கூட யூஸ் பண்ணலாம். ஆமாம், இதுதான் இருக்கிறதுலே பெரிய சைஸு. அவங்க வந்து ஒன்ஸ் இது வாங்கிட்டாங்க அவ்வளோதான், சைக்கிள் வாங்க தேவையில்லை. இதான் இருக்கிறதுலே லைஃப் லாங் வரைக்கும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ப்ளஸ் வந்து நல்ல குவாலிட்டியாகவும் இருக்கும். ஏன்னா ப்ரைஸ் ரேஞ்ச் எவ்வளோ? இது உங்களுக்கு அதே மாதிரி தான், இந்த ஹீரோ மாதிரியே உங்களுக்கு இதுவும் 7500 அந்த மாதிரி ரேஞ்சில் வரும். இது உங்களுக்கு 7000 அவைலபிளாக இருக்குது. இதோட டயர்லாம் பார்த்தீங்கன்னா முன்னாடி பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு மாதிரி மெலிசாக போடுவாங்க, ஏன்னா நல்லா லைட் வெயிட்டாக போடும் அந்த மாதிரி. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா ரகடாக ரொம்ப ரஃப் அண்ட் டஃப்பாக போடுறாங்க. ஏன்னா அந்த மாதிரி ஒரு சிலர் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட ஏரியா அப்படி இருக்கும். ரோடு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப மோசமாக இருக்கும். ஈவன் கல் முள் அந்த மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிலர் வந்து எனக்கு நல்லா ரஃப்பான டயர் தான் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அவங்களுக்காகவே இந்த பட்டன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஹெவியாக இருக்கும். உங்களுக்கு ஹெவியாக இருக்கும். அதனால மெயினாக இது. ஒரு சிலர் வந்து என்னன்னா எனக்கு இல்லை, எனக்கு கொஞ்சம் ஸ்டைலாக ஸ்லிம்மாக வேணும், கொஞ்சம் மெலிசாக வேணும் அப்படின்னு சொல்கிறீங்களுக்கு அந்த மாதிரியும் நம்ம அந்த மாதிரி டயர்ஸ் வேணாலும் நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸ்டார்ஸ் வேணாலும் நம்ம இஷ்டப்படி மாற்றிக்கலாம். அது இல்லாமல் டயர்ஸ் வேணாலும். ஆமாம். அடுத்து அந்த லேடி பேட்லேயே பார்த்தீங்கன்னா இப்போ டயானா பார்த்தோம், அடுத்து சோஃபியா பார்த்தோம். இது வந்து சோஃபியானா இதுவும் ஒன் ஆஃப் த இப்போ ஒரு நல்லா அட்ராக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் லேடி பேட்லேயே. இதுவும் பிஎஸ்ஏவோட பிராண்டு தான். இதுவும் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி உங்களுக்கு நீங்கள் சொன்ன மாதிரி இதில் பார்த்தீங்கன்னா டயர் பார்த்தீங்கன்னா இதுக்கு இதில் டபுள் ஃப்ரேம் இருக்க மாதிரி. ஆமாம், ஃப்ரேம் உங்களுக்கு டபுளாக வந்துடும். நல்லா உங்களுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கும். இது எப்படி வெயிட் டிபெண்ட் பண்ணி போவோம்? ஒரு சிலர் வந்து 50 kg இருப்பாங்க, ஒரு சிலர் 60 kg இருப்பாங்க. அந்த மாதிரி இல்லை. அவங்களோட எப்படி சொல்றேன்னா வெயிட்டெல்லாம் இது எந்த சைக்கிளோட வெயிட் எல்லாமே அந்த மாதிரி கம்பேர் பண்ண முடியாது. அவங்களோட விருப்பம் தான் எல்லாமே. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஹைட் தான். ஆமாம், டயர் இன்ச்சஸ் தான். ஆமாம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சைக்கிளில் லேடி சைக்கிளில் பார்த்தீங்கன்னா 5000 கிட்டத்தட்ட ஒரு 12000 வரைக்குமே எல்லா விதமான சைக்கிள்ஸுமே இங்கே இருக்குது. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஹீரோ இருக்குது, பிஎஸ்ஏ இருக்குது. அதுக்கு மாதிரி நல்ல கம்பெனியான காஸ்மிக்ன்ற ஒரு இம்போர்ட்டட் பிராண்ட் இருக்குது. அந்த பிராண்ட்லாம் பார்க்குறப்பே பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல கலர்ஃபுல்லாக ஒரு கம்ஃபர்டபுளான ஒரு ரைடை கொடுக்கும் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. உண்மையிலே பார்க்குறதுக்கு ஒர்த்தாக இருக்குது. ஸோ அதுக்கடுத்து இந்த செக்மெண்ட்டுக்கு அப்புறம் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா இதே வயசுள்ள பசங்க. ஸோ இந்த மாதிரியான பசங்க வந்து வேறு லெவலில் ஸ்கிட் அடிப்பாங்க, கைவிட்டு ஓட்டுவாங்க, இந்த மாதிரிலாம் தான் ஃபன் பண்ணிகிட்டு இருப்பாங்க ரோட்டில். ஸோ அவங்கெல்லாம் வளர்ந்து வர்ற புள்ளிங்க. அந்த புள்ளிங்களுக்கு ஏற்ற மாதிரியான சைக்கிள்ஸ்லாம் என்ன மாதிரி எல்லாம் இருக்குன்னு சொல்லி காமிச்சிடலாம். ஸோ அந்த மாதிரி சைக்கிள்ஸை பற்றி சொல்லுங்கள். கண்டிப்பாக. அடுத்தது வந்து பசங்களுக்கு வந்து ஸ்டார்டிங் ஒரு சைக்கிள் நல்லா பெரிய சைக்கிள் ஓட்டணும்னா இந்த மாதிரி 24 இன்ச் சைக்கிள் தான் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அதிலே ஈவன் உங்களுக்கு வந்து சஸ்பென்ஷன், நான் சஸ்பென்ஷன், அதுக்கப்புறம் கியரு, வித்தவுட் கியரு எல்லாமே நம்மகிட்ட இருக்குது. இதுலேயே லோ பட்ஜெட்டு, ஹை பட்ஜெட்டு எல்லாமே இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா அதே லேடிஸுக்கு இருந்த மாதிரியே பசங்களுக்கும் வந்து பார்த்திங்கன்னா 5000 சம்திங்லேருந்து உங்களுக்கு சைக்கிள் அவைலபிளாக இருக்குது. பசங்களுக்கும் பொண்ணுங்களுக்கும் பார்க்குறப்ப சைக்கிள் வந்து கொஞ்சம் நல்லா வித்தியாசமாக சஸ்பென்ஷன் வச்ச மாதிரி இந்த மாதிரிலாம் இருக்குது. இதோட ப்ரைஸ் எதுல இருந்து ஸ்டார்ட் ஆகுது? அதான் உங்களுக்கு 5000 ஸ்டார்ட் ஆகும். அப் டு எவ்வளோ லெவல் வரைக்கும்? அப்புறம் உங்களுக்கு 12000 வரைக்கும் இருக்குது. 12000. ஆமாம். ஒரு பிராண்டில் இருக்க ஏதாவது சைக்கிள்ஸை கண்டிப்பாக. இது வந்து பார்த்தீங்கன்னா இது ஒன் ஆஃப் த ஃபேமஸ் கம்பெனி ஹெர்குலஸோட ஒரு பிராண்ட். இது ஸ்ட்ரீட் ரைடர் அப்படின்னு சொல்லுவாங்க. இது உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 6450 வரும். உங்களுக்கு எல்லாமே டிஸ்கவுண்ட் எல்லாம் இருக்குது. இந்த ப்ரைஸ் இல்லாமல் இந்த 24 இன்ச் சைக்கிளில் டிஸ்கவுண்ட் ப்ரைஸோட சேர்த்து. ஆமாம் ஆமாம்.
உங்களுக்கு இது வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் இதில் வந்து கியர் இல்லை ப்ளஸ் வந்து சஸ்பென்ஷன் இல்லை, ஒரு நார்மலான ஒரு பேசிக் சைக்கிள். பேசிக் சைக்கிள் இது. ஆமாம், நல்லா இருக்கும். இது இதோட ப்ரைஸ் வந்து 6000 ஸ்டார்ட் ஆகுது. அதுக்கு அடுத்து இதில் வந்து பார்த்தீங்கன்னா சஸ்பென்ஷன் இருக்குது. இந்த சஸ்பென்ஷன் வச்ச மாதிரி இந்த மாதிரி தான் எதிர்பார்க்குறாங்க இப்போ இருக்க பசங்க. ஸோ இந்த சைக்கிள் ப்ரைஸ் உள்ளது. இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்போர்ட்ஸ் டைப் ஆக்சுவலாக, பின்னாடி கேரியர்லாம் வராது. உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டபுள் டிஸ்க் வந்துடும், ஃப்ரண்ட்டு சஸ்பென்ஷன் வந்துடும். உங்களுக்கு இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 9000 சம்திங் வரும். டிஎஸ்பிஎஸ்ன்னு சொல்லுவாங்க இந்த கம்பெனி. இதுக்கு அடுத்து இதில் மற்ற ஹை அண்டு சைக்கிள்ஸ் ஹை அண்ட் கண்டிப்பாக. அது என்ன மாதிரியான சைக்கிள்? அது வந்து பார்த்தீங்கன்னா இதுலேயே வந்து உங்களுக்கு டிஸ்க்கு, சஸ்பென்ஷன் ப்ளஸ் வந்து கியர். இந்த பசங்களுக்கு வந்து கியர் டைப்பில் இருக்கும். அதை வந்து உங்களுக்கு நான் பார்க்குறேன். இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது வந்து அதே ரேஞ்ச் இருக்கிற பசங்களுக்கு கியர் வந்துடும். உங்களுக்கு எல்லாமே இருக்கும் இதில். உங்களுக்கு கூட்டுருங்க, டிஸ்க்கு, சஸ்பென்ஷன், டபுள் டிஸ்க் வந்துடும், ப்ளஸ் வித் கியர் வந்துடும். உங்களுக்கு ஃப்ரண்ட்டு கியரு, பேக்லும் கியர். ஆமாம், டபுள் கியர் வந்துடும். ஃப்ரண்ட் பேக் கியர் வந்துடும் 2 ஸ்பீடில், 3 ஸ்பீட். இதில் இந்த ரெட் கலர் மட்டும் இல்லாமல் நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் கலர் நம்மகிட்ட இருக்குது. கலர் என்ன கலர் வேணுமோ நம்மகிட்ட இருக்குது, அவைலபிளாக இருக்குது. நம்மளுக்கு சப்போஸ் ஒரு கலர் இல்லைன்னா கூட நம்மகிட்ட குடோனில் அவைலபிளாக இருக்கும். நம்ம அவங்க கேட்குற கலரை உடனே ஃபிட் பண்ணி கொடுத்துருவோம். இதோட ப்ரைஸ் ரேஞ்ச் எவ்வளோ வந்து ஸ்டார்ட் ஆகும்? இது உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 10,000 ஸ்டார்ட் ஆகும். 10,000 அப் டு ஆமாம் 12,000 வரைக்கும். 12,000 வரைக்கும். இந்த வித்து சஸ்பென்ஷனு, 2 பக்கம் கியர், 2 பக்கம் டிஸ்க் எல்லாமே சேர்த்தே உங்களுக்கு 12,000. இது வந்து பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தான். இது ஒரு இம்போர்ட் மாடல். இது ஹியூஜ் அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 14,000 வரும். உங்களுக்கு அதே மாதிரி தான். ஃப்ரண்ட்டு கிட்டத்தட்ட நேக்கட் பைக் மாதிரி இருக்கு. இது என்ன மாதிரி யூஸ் பண்ணுவாங்க? இந்த ஸ்டண்ட்லாம் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுவாங்க அது மாதிரி. ப்ளஸ் வந்து இப்போ பசங்க வந்து எப்படின்னா வீலிங் பண்ணுறது அந்த மாதிரிலாம் நிறையா யூஸ் பண்ணுவாங்க. அதுக்காகவே ஸ்பெசிஃபிக்காக இது நல்லா யூஸ் பண்ணுவாங்க. இதோட ஃப்ரேம்லாம் பார்த்தா வித்தியாசமாக நம்ம ஃப்ளாட்டாக அந்த மாதிரிலாம் இருக்குங்களா? இதுக்கு என்ன? ஆக்சுவலாக இது வந்து ஸ்போர்ட்ஸ் மாடல் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸ்போர்ட்ஸ் மாடல்னாவே இந்த மாதிரி ஃப்ளாட்டாக தான் வரும் உங்களுக்கு. ஓ, ஸ்போர்ட்ஸ் டைப் இது, ரைடு போடுறதுக்காக யூஸ் பண்ணுறது அந்த மாதிரி. ஸோ ஓகே கைஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம லேடிஸ் செக்மெண்ட்டும் பார்த்துட்டோம், பசங்க செக்மெண்ட்டும் பார்த்துட்டோம். பசங்க செக்மெண்ட்டில் உண்மையிலே வேறு லெவல் அட்ராக்டிவான ஒரு ஸ்போர்ட்ஸ் வெஹிக்கிள்லாம் இருக்குது. கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ப்ரோ லெவல் வெஹிக்கிள்னு கூட சொல்லலாம். 2 சைடு கியர், 2 சைடு டிஸ்க்கு அந்த மாதிரி வேறு லெவலில் இருக்குது. ஸோ இதை பற்றின எதனா உங்களுக்கு கமெண்ட்ஸ் அண்ட் டவுட்ஸ் இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் வீடியோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறப்ப தான் அடுத்தடுத்து எங்களுக்கு வீடியோ போடணும்னு தோணும். ஏன்னா சப்ஸ்கிரைபர்ஸ் கவுண்ட் ஏறுறப்ப தான் அது ஒரு உந்துதல் கொடுக்கும். அந்த உந்துதலை எதிர்பார்த்து தான் இந்த மாதிரியே கஷ்டப்பட்டு வீடியோலாம் பண்ணுறது. ஸோ சப்போர்ட் பண்ணுங்கள். அண்ட் ஆல்சோ இதை பற்றின ஏதாவது டவுட்ஸ் கிளாரிஃபிகேஷன் இருந்தால் சொல்லுங்கள், நான் கண்டிப்பாக கேட்டு. இப்போ நம்ம வீடியோவோட அடுத்த பாட்டுக்கு வந்திருக்கோம். இந்த வீடியோ என்னன்னு பார்த்தீங்கன்னா டோட்டலி ப்ரோ லெவல் இருக்கக்கூடிய எல்லா விதமான சைக்கிள்ஸை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி இருக்க வீடியோலாம் வந்து பார்த்தீங்கன்னா சைல்டுலேருந்து ஒரு 5ஆம் கிளாஸ் படிக்கிற வரையும் பசங்க ஓட்டக்கூடிய சைக்கிள்ஸை பற்றி பார்த்தோம். செமி சைக்கிள்ஸ்னு சொல்லி மொத்தமாக நமக்கு எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணாப்புல அதோட ஸ்பேர்ஸ் அண்ட் சர்வீஸ் ரேட்டு இதை பற்றி எல்லாத்தையுமே நம்ம கிளியராக சொன்னாங்க. அதுக்கு அடுத்த லெவல் பார்த்தீங்கன்னா 6ஆம் கிளாஸ்லேருந்து ஒரு 10ஆம் கிளாஸ் இருக்கக்கூடிய ஒரு சுட்டிக்கான பசங்க ஓட்டக்கூடிய அண்ட் ஆல்சோ வந்து லேடிஸ் ஓட்டக்கூடிய பொன் குழந்தைகள் ஓட்டக்கூடிய சைக்கிள்ஸை பற்றி ரொம்பவே தெளிவாக நமக்கு சொன்னாங்க. ஸோ இந்த மாதிரி 2 செக்மெண்ட் நம்ம முடிச்சிட்டோம். இப்போ வந்திருக்கிறது பார்த்தீங்கன்னா டோட்டலி ஸ்போர்ட்டி லெவலில் இருக்கக்கூடிய ப்ரோ லெவல் சைக்கிள்ஸ். ஐ மீன் ஒரு இம்போர்ட்டட் ஒரு எக்ஸ்போர்ட்டட் குவாலிட்டி இருக்கக்கூடிய ரொம்ப குவாலிட்டியான ஒரு சைக்கிள்ஸ். அது மட்டும் இல்லாமல் நிறைய விதமான ஆப்ஷன்ஸ் இருக்கக்கூடிய வெரைட்டிஸ் அந்த மாதிரியான சைக்கிள்ஸை பற்றி நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ அதை நம்மக்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு ஆஸ் யூஷுவல் நம்ம ராம்குமார் ப்ரோ தான் வந்திருக்கப்ப. ஸோ அவரோட நம்ம கண்டினியூ பண்ணலாம். டோட்டலாக அவர் எக்ஸ்பிளைன் பண்ணால் டோட்டலாக அவரை ஃபாலோ பண்ணிட்டு நான் போயிட்டே இருப்பேன். ஸோ உங்களுக்கு தேவையான டவுட்ஸ் அண்ட் கமெண்ட்ஸ் எதனா இருந்ததுன்னா அதை நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள், நான் அதை கிளாரிஃபை பண்ணுறேன். அண்ட் ஆல்சோ இந்த கடையோட டீட்டெயில்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா
டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அண்ட் ஆல்சோ வீடியோவில் வந்து உங்களுக்கு ஐ கார்டு வரும். இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோ மற்ற சைக்கிள்ஸை பற்றின டீட்டெயில்ஸ்லாம் உங்களுக்கு தெரியணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த ஐ கார்டில் செக் பண்ணி பாருங்கள். அந்த டிஸ்கிரிப்ஷன்லையும் செக் பண்ணி பாருங்கள். கான்டாக்ட் நம்பர், அட்ரஸ் எல்லாத்தையுமே நான் உங்களுக்கு கிளியராக கொடுத்துருக்கேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஏன்னா இவ்வளோ எஃபோர்ட் போடுறது, இவ்வளோ தூரம் பண்ணுறது எல்லாமே பார்த்தீங்கன்னா நீங்கள் கொடுக்குற ஒரு சின்ன சின்ன சப்போர்ட்டுக்காக தான். ஸோ ஸ்டே டியூன் வித் மீ. ஓகே கைஸ், இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா அடல்ட்ஸுக்கான சைக்கிள்ஸு. சின்ன ஒரு லெவலுக்கு மேலே அவங்க வளர்ந்ததுக்கப்புறம் பெரியவங்கலேருந்து வயசான வரைக்கும் ஓட்டுறக்கூடிய சைக்கிள்ஸ் எல்லாமே நம்ம இப்போ பார்க்க போகிறோம். அதில் ஃபஸ்ட்டு கியர்ஸ் என்னென்ன கியர்ஸ் சைக்கிள்ஸ் இருக்குது அப்படின்றது ஃபஸ்ட்டு நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஃபஸ்ட் எடுத்தோடனே இது பார்த்தீங்கன்னா காஸ்மிக், ஒன் ஆஃப் த இம்போர்ட்டட் சைக்கிள். இது ரொம்ப ஃபேமஸான கம்பெனி. இது இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா இதில் அட்ராக்ட் பண்ணுற மாதிரி என்னென்ன ஸ்பெக் இருக்குது அப்படின்னா, ஒன்று வந்து இந்த பிராண்டு சொல்லலாம், நெக்ஸ்ட்டு இந்த டிசைன் சொல்லலாம். டிசைன் ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா இதில் உங்களுக்கு சஸ்பென்ஷன் அண்டு டபுள் டிஸ்க்கு எல்லாமே இருக்கும். உங்களுக்கு பார்த்தீங்கனாலே தெரியும், சைக்கிளை பார்த்தீங்கன்னாவே செம லுக்காக இருக்கும், அட்ராக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் நல்லா. ஸோ ஒன் ஆஃப் த ஸ்போர்ட்ஸ் சைக்கிள்னு சொல்லலாம், பெஸ்ட்டு ஸ்போர்ட்ஸ் சைக்கிள்னு சொல்லலாம். இது இம்போர்ட்டடு. இதில் இன்னொன்று ஸ்பெஷலாக என்ன சொல்லணும்னா, நம்மளோட எந்த சைக்கிள்லையுமே இல்லாத ஒரு ஃபியூச்சர்ஸ் வந்து இதில் இருக்குது. இதில் வந்து என்னென்னா, நம்ம வந்து சஸ்பென்ஷனை வந்து நம்ம லாக் பண்ணிக்கலாம். ஒன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இது வேணாம், எனக்கு சஸ்பென்ஷன் இல்லாமல் ஓட்டணும் போது நம்ம சஸ்பென்ஷன் ஆட்டோமேட்டிக்காக ஒரு லாக் இருக்கும், அந்த லாக்கில் நம்ம லாக் பண்ணிக்கலாம். அந்த டைமில் வந்து நம்மளுக்கு சஸ்பென்ஷன் ஒர்க் ஆகாது. வேணால் நம்ம லாக் ரிலீஸ் பண்ணிவிட்டு சஸ்பென்ஷனோட ஓட்டலாம். ஸோ இதில் அந்த மாதிரி ஃபியூச்சர்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. ஒன் ஆஃப் த இம்போர்ட்டட் சைக்கிள். இது நல்லா பெஸ்ட் குவாலிட்டியில் இருக்கும். ப்ரைஸ் வந்து இது பார்த்தீங்கன்னா 24,000 வரும் உங்களுக்கு. இதுக்கு அடுத்த ரேஞ்சுனா என்ன சைக்கிள்? இதுக்கு அடுத்த ரேஞ்சுன்னு பார்க்கும்போது அடுத்தது இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா அதே மாதிரி இம்போர்ட்டட் சைக்கிளில் ஹியூஜ் ஒன்று இருக்குது. ஹியூஜ் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து நல்லா இம்போர்ட்டடாக சைக்கிளாகவும் இருக்கணும், ப்ளஸ் வந்து ப்ரைஸ் எனக்கு ரொம்ப லோவாக இருக்கணும். அப்படிங்கிற பட்சத்தில் இந்த மாதிரி ஹியூஜ், அடுத்து ஃபன் கியர் இருக்குது. இந்த ஹியூஜ்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சஸ்பென்ஷன் வந்துடும், ப்ளஸ் வந்து டபுள் டிஸ்க்கு வந்துடும், அலாய் வீல் வந்துடும். காஸ்மிக்லேயும் அலாய் வீல் தான், இதுவும் அலாய் வீல் தான். உங்களுக்கு செம லுக்காக இருக்கும். இதுலேயே நிறைய கலர் இருக்குது, க்ரீனு, ப்ளூவு, ரெட்டு, எல்லாமே அட்ராக்ட் பண்ணுற மாதிரி ஒரு கலராக இருக்கும். உங்களுக்கு செம ஸ்போர்ட்டிவாக இருக்கும். இது எல்லாமே ஸ்போர்ட்ஸு, இந்த ரைடு, லாங் ரைடு போகிறவங்க எல்லாமே லைக் பண்ணுற மாதிரி இருக்கும். இதோட ப்ரைஸ் வந்து உங்களுக்கு 14,000 வரும். இது நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஃபங்கியர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாடல் இருக்குது. அந்தளவு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே லாங் ரைடு போகிறீங்க, ரொம்ப எப்படி சொல்கிறேன்னா, எனக்கு வந்து ரொம்ப ஹார்டாக இல்லாமல் லாங் ரைடு போகிறவங்களுக்கு எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கணும் பெடல் பண்ணுறதுக்கு, ரொம்ப ஹெவியாக இருக்கக்கூடாது அப்படின்னு நினைக்கிறீங்களா, இந்த மாதிரி ஃபங்கியர் எடுத்துக்கலாம். இதுலேயே வந்து பார்த்திங்கன்னா இது வந்து டயர் வந்து கொஞ்சம் திக்னஸ் அதிகமான டயரு, இதுலேயே மெலிஸ் டயர், ஸ்லிம் டயரும் இருக்குது. நம்மளுக்கு அலாய் வீல் வந்துடும், ப்ளஸ் வந்து அதில் சொன்ன மாதிரி இதில் டபுள் டிஸ்க்கு வந்துடும், சஸ்பென்ஷன் வந்துடும். ஸோ நீங்கள் எவ்வளோ தூரம் ஓட்டும் போதும் உங்களுக்கு அந்த பேக் பெயின் அந்த மாதிரி ப்ராப்ளம் எதுவுமே இருக்காது. இது உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 12,000 ரேஞ்சிலே இருக்குது. நம்மளுக்கு ஸ்லிம் டயர் எல்லாமே இருக்குது. அது நான் நெக்ஸ்ட் இதில் காட்டுறேன் உங்களுக்கு. இது வந்து கொஞ்சம் திக்னஸ் அதிகமான டயர் வேரியண்ட் இருக்குது. ஸ்லிம் டயரு, திக்னஸ் டயரு அந்த மாதிரி இதில் இருக்குது. உங்களுக்கு 12,000லேருந்து உங்களுக்கு இந்த ஃபங்கியர் மாடல் கிடைக்கும். இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லோ பட்ஜெட்டில் எனக்கு ஹை எண்டு சைக்கிள் வேணும் அப்படின்னு விரும்புகிறவங்களுக்கு இதெல்லாமே செட் ஆகும். இப்போ லாங் ரைடு 150 கிலோமீட்டர்ஸ் 100 கிலோமீட்டர்ஸ்லாம் கவர் பண்ணுறாங்கல்ல, அந்த மாதிரி ப்ரோ லெவலில் இருக்கக்கூடிய சைக்கிள்லாம் இதுவும் யூஸ் பண்ணிக்கலாம். அதுவும் யூஸ் பண்ணிக்கலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்லிம் டயரும் நம்மகிட்ட அவைலபிளாக இருக்குது. அது நான் உங்களுக்கு அங்கே இருக்குது, நான் காட்டுறேன் உங்களுக்கு. அது உங்களுக்கு அதுவும் பார்க்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பசங்க எல்லாருமே ரொம்ப லைக் பண்ணக்கூடிய ஒரு சைக்கிள்னால் மாண்ட்ரா மேக்சிட்டி. இது வந்து பார்த்தீங்கன்னா செம்ம அட்ராக்டிவாக இருக்கும். பார்த்தோன்னே காலேஜ் பசங்க அவங்களுக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும். இது வந்தோடனே அவங்க எடுத்துகிட்டு போவாங்க. அந்த மாதிரி ஒரு ரேஞ்சில் லோ பட்ஜெட்டில் ஒரு ஹை எண்ட் சைக்கிள் வேணும் அப்படிங்கிறவங்க மாண்ட்ரா மேக்சிட்டி எடுக்கலாம். கொஞ்சம் ஸ்டைலாக இருக்கும், நல்லா லுக்காக இருக்கும் உங்களுக்கு. இதுலேயும் உங்களுக்கு கியர் ஆப்ஷன் இருக்குது, வித்தவுட் கியர் ஆப்ஷன் கூட இந்த பிராண்டில் உங்களுக்கு கிடைக்கும். இது உங்களுக்கு 13,000லேருந்து அவைலபிளாக இருக்குது. உங்களுக்கு கியரே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 13,000 தான் வரும். இன்னும் நீங்கள் வித்தவுட் கியர் போகும்போது இன்னும் லெஸ் ப்ரைஸில் வரும் உங்களுக்கு, நல்லாயிருக்கும். இதில் இன்னொரு பெனிஃபிட் என்னென்னா உங்களுக்கு இதில் ஸ்லிம் டயர் வந்துடும், ப்ளஸ் வந்து அலாய் வீல் வந்துடும். உங்களுக்கு செமையாக இருக்கும், நல்லா லுக்காக இருக்கும். உங்களுக்கு ரைடு போகிறதுக்கு உங்களுக்கு அந்த ஒரு டயர்னஸே இருக்காது. உங்களுக்கு டயர்னஸே இல்லாமல் ரொம்ப லாங் ரைடு போகிறீங்களா இது ஓட்டலாம். ப்ளஸ் வந்து நல்லா ஸ்டைலாகவும் இருக்கும், நல்லா கலர் ஸ்டைலாகவும் இருக்கும். இதுலேயே நிறைய வேரியன்ட் கலரும் இருக்குது, ப்ரௌன் கலரு அந்த மாதிரி கலரும் இருக்குது நம்மகிட்ட. இதில் அலாய் வீல் போடுறதுக்கு ஏன் என்ன ரீசன்
அலாய் வீல் வந்து ஒன் ஆஃப் த ரீசன் என்னன்னா, நிறைய நம்ம சொல்லுவோம் வீல் பெண்ட் ஆகும் அப்படின்னு சொல்லுவாங்க. ரிம்மு பெண்ட் ஆகிற இஷ்யூ வந்து பார்த்தீங்கன்னா இந்த அலாய் வீல் போகிறதுனால நம்ம அதை இக்னோர் பண்ணுவோம். ஆக்சுவலாக ஒரு லெவலுக்கு மேலே நம்ம சைக்கிள் ஒரு 1 இயர் 2 இயர் ஓட்டிகிட்டு இருக்கும்போது அந்த வீல் வந்து நம்ம ஏன்னா மேடு பள்ளம்னு ஓட்டும் போது அந்த வீல் பெண்டுங்கிற இஷ்யூ வரும். நம்ம ஒன்ஸ் என்னன்னா 6 மாதத்துக்கு ஒருக்கா நம்ம சர்வீஸ் சென்டரில் விட்டு அதை ரெடி பண்ணுற மாதிரி இருக்கும். ஆனால் இந்த மாதிரி அலாய் வீல் போட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த பிரச்சனையே நீங்கள் இருக்காது. நீங்கள் எப்பவும் போல் ஓட்டிகிட்டே இருக்கலாம். உங்களுக்கு அந்த பெண்ட் இஷ்யூ வரவே வராது. ஸ்போக்ஸ்லாம் ரீப்ளேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆமாம், அது மாதிரி உங்களுக்கு இதெல்லாம் அந்த அளவுக்கு உங்களுக்கு இருக்காது. நல்ல லைஃப் வரும் உங்களுக்கு எல்லாமே. இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா பசங்க இப்போ இருக்கக்கூடிய யங் ஜென்ரேஷன் வந்து விரும்பக்கூடியது ரோடியோ. அது நீங்கள் சொல்லவே தேவையில்லை. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா வந்தோடனே முதல்ல இப்போ நம்ம கடைக்கு வந்தாங்கன்னா ரோடியோ இருக்கான்னு தான் கேட்பாங்க. அதில் வந்து ஹெர்குலஸ் பிராண்டில் ரோடியோன்ற ஒரு மாடல் இருக்குது நம்மகிட்ட. ரோடியோலேயே நம்மகிட்ட வந்து ஆன்லைனரு, என்எஃப்எஸ்ஸு, அடுத்து பிஜிடோ எல்லாமே இருக்குது நம்மகிட்ட அவைலபிளாக இருக்குது. கலர்ஸும் மல்டி கலர்ஸ் இருக்குது. உங்களுக்கு என்ன கலர் வேணுமோ அது அட்ராக்டாக இருக்கும். சேம் இதுலேயும் வந்து ஸ்பெக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அலாய் வீல் வந்துடும், டபுள் டிஸ்க்கு வந்துடும், ஃப்ரண்ட் சஸ்பென்ஷன் வந்துடும், எல்லாமே இருக்கும் உங்களுக்கு. இது ஒரு எப்படி சொல்கிறேன்னா, இந்த சைக்கிள் வந்து ஒரு ஹார்ஸ் ரைட் பண்ணுற மாதிரி இருக்கும். இது ஆக்சுவலாக சொல்லப்போனால் ஒரு நல்லா குதிரை மாதிரி இருக்கும். இது சொல்லப்போனால் ரொம்ப ரிஜிட்டாக இருக்கும் வண்டி, செம ஸ்போர்ட்டிவாக இருக்கும். இது உங்களுக்கு ஒரு 17,000 ரேஞ்சில் இருந்து இருக்குது உங்களுக்கு. இதுலேயே நிறைய வேரியன்ட் இருக்குது. ஆன்லைனரு, பிஜிடூ, என்எஸ்எஃப் அந்த மாதிரி நிறைய மாடல்ஸ் இருக்குது இதுலேயே ஆன்லைனில். இதோட ப்ரைஸ் ரேஞ்சு இது 17,000 உங்களுக்கு இருக்குது. இதுக்கு அடுத்த மாடல்லாம் என்ன சொல்லுவீங்க? இதுக்கு அடுத்த மாடல் பார்த்தீங்கன்னா கேங்கில் ஒரு மாடல் இருக்குது. கேங் வந்து பார்த்தீங்கன்னா எப்படின்னா, ஒரு லோ பட்ஜெட்டில் இருக்கிறவங்க வந்து நான் கியரு இந்த மாதிரி ஓட்டணும் அப்படின்னு விரும்புகிறவங்களுக்கு இது லோ பட்ஜெட்டில் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 13,000 உங்களுக்கு இருக்குது ஒரு சைக்கிள். இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வீல் பார்த்தீங்கன்னாவே தெரியும், உங்களுக்கு செம்ம இதாக இருக்கும், லுக்காக இருக்கும். அலாய் வீலோட வந்துடும் உங்களுக்கு. பட்டன்ஸ் எல்லாமே ஹெவி பட்டன்ஸாக இருக்கும். டயரில் சஸ்பென்ஷன் வந்துடும் உங்களுக்கு. டபுள் டிஸ்க்கு வந்துடும். 21 ஸ்பீடு கியர் தான் உங்களுக்கு. கேங் மாடலில் இருக்குது. கேங் மாடல்லையும் நம்மளுக்கு வேரியன்ட் கலரு, வேரியண்ட் வெரைட்டிலையும் இருக்குது நம்மகிட்ட. எல்லாமே ஸ்போர்ட்ஸ் டைப் தான் உங்களுக்கு. நெக்ஸ்ட்டு காஸ்மிக்லேயே பார்த்தீங்கன்னா இது எல்லாமே கியர் டைப்பு. கியர் டைப்பில் நம்மகிட்ட இல்லாதே கிடையாது. நம்மகிட்ட எல்லா மாடலும் நம்மளுக்கு அவைலபிளாக இருக்குது. ப்ளஸ் வந்து இது வந்து கியர் சைக்கிளை பொறுத்த வரைக்கும் ஒரு இன்னொரு என்னென்னா, நம்ம அதை வந்து மெயின்டைன் பண்ணும்போது சர்வீஸ் நம்மளுக்கு அடிக்கடி தேவைப்படும். ஏன்னா அந்த கியர்ஸ் ஆகட்டும், அதுக்கப்புறமேட்டு அந்த ஒரு ஸ்பேர்ஸ் ஆகட்டும், அது வந்து நம்ம மெயின்டைன் பண்ணணும். அந்த மெயின்டைன் பண்ணும்போது நம்மளுக்கு முக்கியமாக அவைலபிள் ஆகிறது சர்வீஸ் தான். அந்த சர்வீஸ் வந்து நம்மகிட்ட சேல்ஸ் மட்டும் கிடையாது, பெஸ்ட்டு சர்வீஸ் தான் இங்கே வந்து ஆக்சுவலாக நம்மகிட்ட ரொம்ப நல்லா இருக்கும் சர்வீஸு. எந்த டைமுக்கு நீங்கள் வந்தீங்கனாலும் எந்த நாளும் சரி நம்மகிட்ட சர்வீஸ் அவைலபிளாக இருக்கும். வித் பெஸ்ட்டு சர்வீஸாக இருக்கும் நம்மகிட்ட. நல்லாயிருக்கும். எல்லாமே உங்களுக்கு என்ன சைக்கிளில் என்ன ப்ராப்ளமாக இருந்தாலும் நம்ம சால்வ் பண்ணி கொடுக்கலாம். ஸ்பேர்ஸ் கிடைக்கிறதாகட்டும், ஒரு இப்போ நீங்கள் நினைக்கலாம் அந்த ஒரு இம்போர்ட் மாடல் இதுக்கு எப்படி நம்மளுக்கு ஸ்பேர்ஸ் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கலாம். ஆனால் இதுக்கும் எல்லாத்துக்கிட்டும் நம்மளுக்கு ஸ்பேர்ஸ் அவைலபிளாக இருக்குது. எல்லாமே நம்ம ஷாப்லேயே அவைலபிளாக இருக்குது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அதே காஸ்மிக்கில் வந்து பார்த்தீங்கன்னா, இல்லை எனக்கு இம்போர்ட் மாடல் தான் வேணும், பட் ஆனால் எனக்கு கியர் இல்லாமல் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்காகவே பார்த்தீங்கன்னா வித்தவுட் கியரில் வெறும் டிஸ்க் மட்டும் அலாய் வீலெல்லாம் வச்சு சஸ்பென்ஷன் வச்சு கொடுத்துருக்காங்க அதே காஸ்மிக்கில். இது பார்த்தீங்கன்னா இங்கே ஃப்ரேம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், செம ஃபினிஷிங்காக இருக்கும். இது ஒரு ஷைனிங்காக ஒரு இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒயர்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரேம் இன்பில்டாக உள்ளே போகிற மாதிரி இருக்கும் உங்களுக்கு. மற்ற சைக்கிள்ஸில் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா வெளியில் இருக்கும், ஸோ டேமேஜ் ஆகும். இது எல்லாமே ஃப்ரேமுக்குள்ளார இன்பில்டாக போயிருக்கும் உங்களுக்கு. செம சூப்பராக இருக்கும். ஒரு ஸ்டைலிஷாக இருக்கும் சைக்கிளு. ஒரு ஃபினிஷிங் சூப்பராக இருக்கும். பெயிண்ட் ஃபினிஷிங் எல்லாமே மோல்டிங் ஃப்ரேம் வந்து உங்களுக்கு நல்லாயிருக்கும் எல்லாமே. இதோட ப்ரைஸ் ரேஞ்ச் எவ்வளோ? இது உங்களுக்கு 14,000 வரும் உங்களுக்கு. இது எல்லாமே இம்போர்ட் மாடல். ஒன் ஆஃப் த பெஸ்ட்டு குவாலிட்டியில் இருக்கிற ஒரு ஃபேமஸான கம்பெனி இது எல்லாமே காஸ்மிக் அப்படின்றது. இப்போ வித்து கியருக்கும் வித்தவுட் கியருக்கும் என்ன டிஃபர் ஆகும்னு நினைக்கிறீங்க? எதுக்கு ஒரு சைக்கிளில் கியர் கொடுக்குறோம், எதுக்கு ஒரு சைக்கிளில் வித்தவுட் கியர் கொடுக்கணும்? கியர் வந்து பார்த்தீங்கன்னா எதுக்காக அப்படின்னா, ரொம்ப ஸ்பீடு போகணும். நான் எப்படின்னா என்னால் லெஸ் பெடல் பண்ணும்போது அதிக ஸ்பீடு ரொம்ப டிஸ்டன்ஸ் போகணும் அப்படிங்கிற நினைக்கிறீங்க, கியர் எடுத்துக்கோங்க. ஸோ அந்த ஒரு இதுதான். நம்ம பெடல் பண்ணுறது கம்மியாக இருக்கும், ஸ்பீடு அதிகமாக இருக்கும், டிஸ்டன்ஸ் அதிகமாக இருக்கும் உங்களுக்கு கியரில். அந்த ஒரு ரீசன் தான் மெயினாக. மற்றது இன்னொன்று கியரில் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அந்தளவுக்கு எப்படி சொல்கிறேன்னா டயர்னஸ் ஆகாது உங்களுக்கு. ஏன்னா நீங்கள் பெடல் வந்து கம்மியாக பண்ணுவீங்க. ஸோ அந்த டைமில் உங்களுக்கு லாங் ரைடு போகிறவங்களுக்கு எல்லாமே நல்லாயிருக்கும் உங்களுக்கு.
இப்போ லாங் ரைட் போகிறவங்க வந்து வீலோட இன்ச்சஸ் வந்து எந்த இன்ச்சஸ் எடுத்தால் பெஸ்ட்டாக இருக்கும்? 24 இன்ச் எடுத்தா 27, 29 அந்த மாதிரி இன்ச்சஸ் எல்லாமே லாங் ரைடுக்கான சூட்டபிள் ஆகக்கூடிய இன்ச்சஸ் தான் எல்லாமே. 27.5 அதுக்கப்புறம் 29 இது எல்லாமே லாங் ரைடுக்கான டயர்ஸ் தான் எல்லாமே. அது எல்லாமே சூப்பராக இருக்கும். பின்னாடி இருக்கு மேட்ரிக்ஸ்னு ஒரு சைக்கிள் இருக்குது, அதை பற்றி. இதுவும் காஸ்மிக்கில் ஒன் ஆஃப் த ஒரு மாடல் தான் மேட்ரிக்ஸ் அப்படிங்கிறது. இது வந்து பார்த்தீங்கன்னா வித் கியரு. அது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காஸ்மிக்கில் ஒரு லோ பட்ஜெட்டில் 20,000 ரேஞ்சில் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு இது. ஃபினிஷிங் எல்லாமே சூப்பராக இருக்கும். சேம் அதே மாதிரி உங்களுக்கு அலாய் வீல் வந்துடும், டபுள் டிஸ்க் வந்துடும், எல்லாமே இருக்கும் உங்களுக்கு. இதில் கியர்ஸ் இருக்கும் உங்களுக்கு. ஒரு கொஞ்சம் ஒரு ஹை எண்ட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா லோவஸ்ட் ப்ரைஸில் இருக்கும் இது உங்களுக்கு. ஃபினிஷிங்கு எல்லாமே இருக்கும். இதுக்கு ஸ்பேர் வேணும்னா நம்ம வீட்டு எல்லாமே அவைலபிளாக இருக்குது. இது ஃபுல்லாகவே இந்த அத்லெட்ஸ் அந்த மாதிரி ஓட்டுற லெவலில் இருக்குது. ஆமாம். இது மற்றபடி இந்த காலேஜ் பசங்க ஓட்டுறது, இந்த ரெகுலர் கம்யூட் பண்ணவங்க ஓட்டுறது, அந்த மாதிரி சைக்கிள்ஸை பற்றி நம்ம கண்டிப்பாக அதுக்கு தான் நம்ம ரோடியோ இருக்கும். ரோடியோ வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே ஓட்டுற மாதிரி இருக்கும். அதுக்கும் கேங் மாடல் இருக்குது. எல்லாமே நம்ம காலேஜ் பசங்களுக்காக. இது லாங் ரைடு அது ஓட்டுறீங்களும் காலேஜ் பசங்க எல்லாமே சூஸ் பண்ணி தான் ஓட்டுறாங்க. இப்போ என்னோட பட்ஜெட் வந்து 10,000 இல்லை அதுக்கு பிலோ தான் அப்படின்றப்ப அந்த மாதிரியான சைக்கிள்ஸை பற்றி இருக்குது. கண்டிப்பாக நம்மகிட்ட இருக்குது அந்த மாதிரியும். அது வந்து இப்போ எப்படி சொல்லணும்னா உங்களுக்கு ஒரு 10,000 எனக்கு கியர் சைக்கிள் வேணும் அப்படின்றவங்களுக்கு ஒரு 9,000 சம்திங் ரேஞ்சிலே நம்மகிட்ட கியர் சைக்கிள் எல்லாமே அவைலபிளாக இருக்குது. வந்தீங்கன்னா நம்ம பண்ணி கொடுத்துடலாம். இதுவும் கூட ஹெர்குலஸில் நீங்கள் இப்போ ஃபேமஸான இது எல்லாமே. இது வந்து பார்த்தீங்கன்னா ஹெர்குலஸில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வேரியன்ட் இருக்குது. அதில் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா CX70 அப்படின்னு சொல்லிட்டு இதுவும் கியர் டைப்பு. இதில் ஒன்று எக்ஸ்ட்ராவாக அதில் இல்லாததில் என்ன இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு இதில் டபுள் சஸ்பென்ஷன் இருக்கும். ஃப்ரண்ட்லேயும் இருக்குது சஸ்பென்ஷன், பேக்லேயும் சஸ்பென்ஷன் இருக்கும் உங்களுக்கு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா பேக் பெயின் அந்த மாதிரி வரவங்களுக்காக ஒரு ஒரு எக்ஸ்ட்ராவாக இருக்கிற மாதிரி இருக்கும் உங்களுக்கு. ஃப்ரேம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பக்காவாக இருக்கும். ஃப்ரேம் குவாலிட்டி எல்லாமே சூப்பராக இருக்கும் உங்களுக்கு. வித் இதுலேயே வந்து அது வந்து ஸ்போர்ட்ஸ் டைப்பு. இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்போர்ட்ஸ் டைப் இல்லாமல் கியர் வண்டி ஓட்டுறவங்களுக்காக அதுக்கு பார்த்தீங்கன்னா கேரியர் எல்லாமே இன்பில்டாக ஃப்ரேம்லேயே அட்டாச் ஆகி வந்துடும் உங்களுக்கு. அந்த மாதிரி இருக்கும் நார்மலாக. இது எல்லாமே காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸு, ஸ்கூல் போகிறீங்க, ஒரு ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு கியர் வண்டியும் வேணும், அதே சமயத்தில் ஸ்கூல் பேக்ஸ் எல்லாம் வச்சுட்டு போகிறதுக்கு எனக்கு கேரியரோட வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்க, இந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணுறது ஈஸியாக இருக்கும், நல்லாயிருக்கும். இதோட ப்ரைஸ் எவ்வளோ வரும்? இதோட ப்ரைஸ் உங்களுக்கு 12,000 வரும். இப்போ நீங்கள் பார்த்தீங்களா அந்த மாண்ட்ராலே வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு மாடல் இருக்குது பாருங்கள். இது வந்து நீங்கள் சொன்ன மாதிரி ரொம்ப லாங் ரைடு போனவங்களுக்காகவே ஒரு ஸ்பெஷலாக கொண்டு வந்தது இது. இதோட டயர் சைஸ் மட்டும் பாருங்கள் நீங்கள் எந்த அளவுக்கு இருக்குன்னு. நீங்கள் ஒரு எப்படி சொல்கிறேன்னா ஈவன் இது நீங்கள் ஒரே கையிலேயே தூக்கிட்டு போயிடலாம், ஒன்றுமே இருக்காது, வெயிட்டே இப்படி தான் இருக்கும், அசால்ட்டாக தூக்கிட்டு போயிடலாம். ஒரு ரயில்வே ட்ராக்கை நீங்கள் டப்புன்னு ஒரு கடக்கணும், அப்படியே கிராஸ் பண்ணி போகணும் அப்படிங்கிற பட்சத்தில் சும்மா தூக்கி தலைமை வச்சுட்டு நீங்கள் பாட்டுக்கு போகலாம். ஒரு வெயிட்டுமே இருக்காது, லெஸ் வெயிட்டாக இருக்கும் உங்களுக்கு. லாங் ரைடு போகலாம், நீங்கள் எவ்வளோ தூரம் அனுப்புனீங்கனாலும் உங்களுக்கு ஹெவியாக இருக்காது, ரொம்ப ஃப்ரீயாக இருக்கும் பெடல் பண்ணுறதுக்கு. ஏன்னா டயர் சைஸ் உங்களுக்கு ஸ்லிம்மாக இருக்கும், அலாய் வீல் வந்துடும். ஒருவேளை டயர் சின்னதாக இருக்கும், எனக்கு வந்து வீல் பெண்ட் ஆயிருமோ அப்படின்னு நீங்கள் நினைக்க வேணாம். ஏன்னா இதில் பார்த்தீங்கன்னா அலாய் வீல் கொடுத்துருப்பாங்க உங்களுக்கு, பக்காவாக இருக்கும். உங்களுக்கு ஃப்ரேம் லெஸ் வெயிட்டாக இருக்கும், ஒரு வயசானவங்க கூட ஈஸியாக ஓட்டிட்டு போயிடலாம். இதை ரொம்ப அவங்க ஹேண்டில் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இது இதோட ப்ரைஸ் ரேஞ்ச் எவ்வளோ வரும்? இதோட ப்ரைஸ் ரேஞ்ச் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 11,000 வரும் உங்களுக்கு. 11,000 நம்ம எல்லாமே நெகோசியபிள் பண்ணிக்கலாம் உங்களுக்கு. அதே ஹியூஜில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெட் வித் பிளாக் மாதிரி ஒரு ஸ்டைலாக கொடுத்துருக்காங்க. இதுவும் இம்பார்ட்டன்ட் மாடல் தான் உங்களுக்கு. இந்த கியர் சைக்கிள்ஸில் எல்லாமே உங்களுக்கு இன்னொரு ஸ்பெஷல் அட்வான்டேஜ் என்னென்னா, நீங்கள் இதோட சீட் ஹைட் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சொன்னீங்க பார்த்தீங்களா ஃபஸ்ட்டு ரைடு போகிறீங்க வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹைட்டாக வேணும், 27, 29 அந்த மாதிரி ரேஞ்சில் வேணுங்கிறீங்க. ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் இந்த டயர் மட்டும் இல்லாமல் இந்த சீட் ஹைட் அட்ஜஸ்ட் பண்ணி நீங்கள் ரொம்ப ஹைட் கூட ஓட்டிக்கலாம், மேனுவலாகவே பண்ணிக்கலாம். நீங்கள் ஒன்றும் இல்லை, இது பாருங்கள் வெறும் ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் ஒன்றும் இல்லை, லாக்கு மட்டும் ரிலீஸ் பண்ணிட்டு நீங்கள் பண்ணி நியூ பண்ண மாதிரி. இது டைட்டாக இருக்குது, இந்த மாதிரி இருக்கும். இதில் பாருங்கள் உங்களுக்கு இது அழகாக லாக் ரிலீஸ் பண்ணிட்டு நீங்கள் சீட்டை டவுன் பண்ணிக்கலாம். அழகாக லூஸ் பண்ணிட்டு நீங்கள் சீட்டை அட்ஜஸ்ட் பண்ணி உள்ளே நீங்கள் டவுன் பண்ணிக்கலாம். டவுன் பண்ணிட்டு மறுபடியும் நீங்கள் லாக் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். நீங்கள் எவ்வளோ வேணுமோ கீழே இறக்கலாம், எவ்வளோ ஒரு 5 inch வரைக்கும் நீங்கள் மேலே ஏற்றிக்கலாம். ஸோ என்னன்னா உங்களுக்கு அந்த நெக் பெயின், இந்த முட்டி ப்ராப்ளம், அந்த மாதிரி பெயின் வர்றது, அது எல்லாமே உங்களுக்கு இதில் கொஞ்சம் ஈஸியாக நீங்களே மேனுவலாகவே பண்ணிக்கலாம். நீங்கள் உடனே கடையில் தான் போய் அட்ஜஸ்ட் பண்ணணும், அந்த மாதிரி கடையை நீங்களே மேனுவலாகவே பண்ணிக்கலாம். அந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க உங்களுக்கு.
இப்போ நம்ம பார்த்த செக்மெண்ட் எல்லாமே ஒரு 10 அபவ்ல இருக்க மாதிரி ரேஞ்சில் இருக்குது. எனக்கு 10 பிலோவில் வேணும் அப்படின்ற மாதிரியான சைக்கிள்ஸை பற்றி 10 பிலோவிலே நம்மகிட்ட இருக்குது. அது இப்போ கரண்ட்டாக இங்கே இல்லை. சப்போஸ் வேணுங்கிற பட்சத்தில் நம்ம குடோனில் அவைலபிளாக இருக்குது. அதனால் நம்ம ஃபிட் பண்ணி கொடுத்துடலாம். ஒரு 15 மினிட்ஸில் ஃபிட் பண்ணி கொடுத்துடலாம். ஈவன் 9000 ரேஞ்சில் கூட நம்மகிட்ட கியர் சைக்கிள்ஸ் அவைலபிளாக இருக்குது. வந்தாங்கன்னா கண்டிப்பாக பண்ணி கொடுத்துடலாம். யாருமே அந்த ரேஞ்சில் வச்சுருக்க மாட்டாங்க. நம்மகிட்ட அதெல்லாம் இருக்குது எல்லாமே. இப்போ வித்தவுட் கியரில் எனக்கு கொஞ்சம் கம்மியான ரேஞ்சில் பெரிய சைக்கிள் வேணும் அப்படின்ற மாதிரி, இந்த கியர் இல்லாமல் அந்த மாதிரியான சைக்கிள்ஸ்லாம், அலாய் வீல் இல்லாமல் நார்மலான இருக்கக்கூடிய சைக்கிள்ஸ், அந்த மாதிரி சைக்கிள்ஸ் இருக்கு. கண்டிப்பாக அதுவும் காட்டுறேன் உங்களுக்கு. அந்த மாதிரி பார்க்கும்போது உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 5000லேருந்தே நம்மளுக்கு ஸ்டார்ட் ஆகுது. ஒரு நார்மலாக பெரிய சைக்கிளாக இருக்கும். உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கியர் இருக்காது. ஒரு நார்மலாக ஒரு பேசிக் சைக்கிள் மாதிரி இருக்கும். அது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 5000 ரேஞ்சிலே இருக்குது. நம்ம அதுவும் காட்டுறோம் உங்களுக்கு. அதுலேருந்து 5000, 6000, 7000 ஈவன் அந்த மாதிரி வித்தவுட் கியர் உங்களுக்கு 11000 வரைக்குமே கூட இருக்குது எல்லாமே. இந்த சைக்கிள் எல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 5000லேயே கிடைக்கும். இது எல்லாமே பெரியவங்க ஓட்டுற சைக்கிள். கொஞ்சம் பெரியவங்களுக்கு ஏற்ற மாதிரி ஸ்டைலாகவும் இருக்கும். ஏன்னா அந்த காலத்து எல்லாமே இந்த காலத்துக்கு ஏற்ற மாதிரி கம்மியான ரேஞ்சில் ஒரு சைக்கிள் வேணும்னா இந்த மாதிரி சைக்கிள் இருக்கும். இது உங்களுக்கு 5000 ரேஞ்சிலே வந்துடும் உங்களுக்கு. அதுக்கப்புறம் போய்ட்டு பார்த்தீங்கன்னா இது மாதிரி இதுவும் கம்மியான ரேஞ்ச் தான் வரும் உங்களுக்கு. இதுவும் 5000 ரேஞ்சில் வரும். இது கனான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சைக்கிள். இது வந்து எப்படின்னா ஒரு லோ பட்ஜெட்டில் எனக்கு ஒரு நல்ல மாடலான சைக்கிள் வேணும், அதே சமயத்தில் ஒரு அப்டேட்டட் சைக்கிளாக வேணும் அப்படிங்கிறவங்களுக்காக இது இருக்கும். கொஞ்சம் பேசிக் சைக்கிளாக இருக்கும் உங்களுக்கு. இது எல்லாமே உங்களுக்கு 5000 ரேஞ்சிலே உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. இது எல்லாமே இதில் இன்னொன்று பாருங்கள். இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 6000 தான் வரும். அந்த கியர் சைக்கிள் இருக்கிற எல்லா ஸ்பெக்குமே இதில் இருக்கும். என்னென்னா கியர் சைக்கிளில் கியர் மட்டும் இருக்காது, வித் பேசிக் மாடல் மாதிரி இருக்கும். ஃப்ரண்ட் சஸ்பென்ஷனும் வந்துடும், பேக் சஸ்பென்ஷனும் வந்துடும். இது எல்லாமே உங்களுக்கு 6000லேயே அவைலபிளாக இருக்கும் உங்களுக்கு. எல்லா இதுவும் இருக்கும், கியர் மட்டும் இருக்காது. ஒரு பிராண்டட்ல இருக்கக்கூடிய 10000 15000 சைக்கிள்ல இருக்கக்கூடிய எல்லா ஃபெசிலிட்டி இதுல இருக்கும். ஆனா பிரைஸ் வந்து கம்மியா இருக்கும். ஏன்னா கியர் இருக்காது. அது வித் கியர், இது வித்தவுட் கியரா இருக்கும் உங்களுக்கு. பவர் பிரேக் வந்துடும் உங்களுக்கு. எல்லாமே பவர் பிரேக் எல்லாமே இருக்கும். சஸ்பென்ஷனோட வந்துடும் உங்களுக்கு. 6000 ரேஞ்சிலே நம்மகிட்ட அவைலபிளா இருக்கு உங்களுக்கு. ஒரு லோ பட்ஜெட்ல எனக்கு நல்ல சைக்கிள் வேணுங்கிறீங்க, இந்த மாதிரி சைக்கிள் எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணலாம். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா நம்மகிட்ட ஹெர்குலஸ், அதில் என்ன உங்களுக்கு சைக்கிள் வேணும், ஹெர்குலஸில் என்ன மாடல், அதுக்கப்புறம் ஹீரோ, நம்மளுக்கு எல்லாமே நம்மகிட்ட அவைலபிளாக இருக்குது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கூல் பசங்க, ஒரு நல்லவனுக்கு வந்து ரொம்ப லோடு வச்சு ஓட்டணும், ஏன்னா ஸ்கூல் பேக்ஸ் எல்லாம் வச்சு ஓட்டணும் அப்படிங்கிற போது இந்த மாதிரி சைக்கிள் நீங்கள் பண்ணலாம். ஏன் அப்படின்னு சொல்கிறேன்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா மக்கேடு எல்லாமே ஸ்டீலில் வந்துடும் உங்களுக்கு. இது எல்லாமே ஸ்போர்ட்ஸ் மக்கேடு. ஸோ கொஞ்சம் உடையிறக்கு வாய்ப்பு இருக்குது. எனக்கு வந்து ஸ்கூலில் எனக்கு கொஞ்சம் நல்லா தாங்கணும், ஹெவியாக இருக்கணும் அப்படிங்கிறீங்க, ஒரு நல்ல மாடலில் உங்களுக்கு வந்து ஸ்டீல் மக்களே வந்துடும் உங்களுக்கு. சைக்கிளும் ஒரு லுக்காக இருக்கும். நல்லா பசங்க வந்து ஒரு ஜென்யூனாக இருக்கும் சைக்கிள் பார்க்குறக்கு. ஹெர்குலஸில் அந்த மாதிரி இருக்குது, ஹெர்குலஸில் இருக்குது, கேங் மாடல் இருக்குது. இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி ரேஞ்சில் வரும் உங்களுக்கு. இது ஹெர்குலஸு. இது ஒரு ஸ்கூல் பசங்க அந்த மாதிரி. இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேனுவலாகவே நீங்கள் சீட் எல்லாமே அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அந்த பசங்க வந்து ஒரு ஷாப்புக்கு தான் போய் அட்ஜஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிறது இல்லை. மேனுவலாகவே இது பார்த்தீங்கன்னா லாக் அவ்வளோதான். இது நீங்கள் ரிலீஸ் பண்ணி நீங்கள் எவ்வளோ ஒரு வீட்டில் அண்ணன் தம்பிங்க 2 பேர் இருக்காங்க அப்படின்னா அண்ணனுக்கு ஏற்ற மாதிரி சீட் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக தம்பிக்கு ஏற்ற மாதிரி சீட் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக அவ்வளோதான். இது நீங்கள் லாக் ரிலீஸ் பண்ணிட்டு நீங்கள் மேலே ஏற்றிக்கிட்டு மறுபடியும் லாக் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். இது மாதிரி தான் இருக்கும். மறுபடியும் நீங்கள் இது பண்ணிவிட்டு உங்களுக்கு கீழே டவுன் பண்ணிவிட்டு மறுபடியும் லாக் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். இந்த ரேஞ்சில் இருக்கக்கூடிய மற்ற வெரைட்டி டிசைன்ஸு, மற்ற வெரைட்டிஸ் பற்றி சொல்லுங்கள். கண்டிப்பாக இது வந்து ஒரு ஒன் ஆஃப் த ஸ்போர்ட்ஸ் டைப். இது அதுலேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்போர்ட்ஸ் டைப்லேயே நிறைய இருக்குது. ஹெர்குலஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரீட் ரைடரு, காம்பேக்டு, FX 200 நிறைய இருக்குது நம்மள்கிட்ட. ஹெர்குலஸ் எல்லாமே பிராண்டட் ஐட்டம்ஸ் தான் நம்மகிட்ட அவைலபிளாக இருக்கும். இது பார்த்தீங்கன்னா ஃபோன் ஃபயர் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 6000லேயே கிடைக்கும். உங்களுக்கு 5000 சம்திங்லேயே கிடைக்கும். உங்களுக்கு 5000 சம்திங்கில் இந்த மாதிரி ஒரு பிராண்டட் ஐட்டம்ஸ் உங்களுக்கு கிடைக்கிறது கஷ்டம். கண்டிப்பாக இது நம்ம ஷாப்பில் மட்டும் தான் கிடைக்கும். இதெல்லாம் உங்களுக்கு 5000 சம்திங்கே வரும். ஹீரோ சைக்கிள், ஒன் ஆஃப் த ஹீரோ சைக்கிளில் ஃபோன் ஃபயர் அப்படின்ற ஒரு மாடலு. இதெல்லாம் உங்களுக்கு 5000 சம்திங்லேயே கிடைக்கும். ஒரு பெரிய நோட்டுருக்கு, இது செட் ஆகும் உங்களுக்கு. ஏன்னா ரொம்ப நேரமும் ஒரு சைக்கிள் உறுத்திட்டே இருக்குது. அந்த ஃபேட் டயர் சைக்கிளை பற்றி ஓகே கண்டிப்பாக சொல்லுங்கள். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டிஃப்ரெண்ட்டாக, நான் மற்றவங்களோட ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கணும் அப்படிங்கிறவங்களுக்காகவே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாடல் இருக்குது நம்மகிட்ட, பேட் பாய் சைக்கிள். இது நீங்கள் ரொம்ப ரேராக தான் பார்ப்பீங்க. எனக்கு சைக்கிளே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக, மற்றவங்களோட நான் டிஃப்ரெண்ட்டாக இருக்கணும் அப்படிங்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சைக்கிள்ஸ் எடுத்து நீங்கள் ரைட் பண்ணலாம்.
இது உங்களுக்கு 14,000 வரும். உங்களுக்கு எல்லாமே சேம் அந்த கியர் சைக்கிள்ஸில் இருக்கிற எல்லா ஆப்ஷனும் உங்களுக்கு இருக்கும். டபுள் டிஸ்க்கு வந்துடும், உங்களுக்கு சஸ்பென்ஷன் வந்துடும், உங்களுக்கு எல்லா ஆப்ஷனும் இதில் இருக்கும். இன்னொன்று வந்து இது பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு எப்படி சொல்கிறேன்னா ரேர் பீஸாக இருக்கும் உங்களுக்கு. மற்றவங்களை கம்பேர் பண்ணும்போது இது என்கிட்ட மட்டும்தான் இருக்குது அப்படின்ற மாதிரி நீங்கள் ஒரு ஸ்ட்ரீட்டில் போகும்போதே எல்லாருமே ஒரு 4 பேர் பார்ப்பாங்க இந்த சைக்கிளை ஓட்டினாலே. ஸோ அந்த மாதிரி இருக்கும். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு டயர்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா எந்த லெவலில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு பைக் ஓட்டுற லெவலுக்கு இருக்கும் இது உங்களுக்கு. ஒரு ராயல் என்ஃபீல்டு ஓட்டுற அந்த மாதிரி ஒரு ஃபீல் மாதிரி உங்களுக்கு இருக்கும் சைக்கிள்லேயே. நல்லா இருக்கும் இது உங்களுக்கு. இதோட ப்ரைஸ் ரேஞ்ச் எவ்வளோ? இது உங்களுக்கு 14,000 வரும் உங்களுக்கு. இதுக்கு ஸ்பேர் அவைலபிலிட்டி எல்லாமே இருக்கு? எல்லாமே நம்மகிட்டே அவைலபிளாக இருக்குது. எந்த ஸ்பேர் வேணாலும் டயராக இருக்கட்டும் எல்லாமே உங்களுக்கு நம்மகிட்டே அவைலபிளாக இருக்கும். எந்த ஸ்பேர் போனாலும் நம்மகிட்டே நம்ம வாங்கி கொடுத்துடலாம். இந்த இடத்துல தனியாக அலாய் வீல் மாதிரி இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அலாய் ரிம்மு உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு பைக் மாடலில் ரிம்மு வேணும் அப்படிங்கிறவங்களுக்காகவே இது பார்த்தீங்கன்னா ஒரு நம்மகிட்ட அந்த ரிம்மும் இருக்குது. நம்ம சைக்கிளில் வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக இந்த கம்பி மாதிரி ரிம்மு தான் உங்களுக்கு இருக்கும். இல்லை எனக்கு வந்து ஒரு பைக் லெவலில் வேணும் அப்படிங்கிறவங்களுக்காகவே வந்து பார்த்தீங்கன்னா உங்கள்கிட்ட இந்த மாதிரி ரிம்ஸ் நம்மகிட்ட அவைலபிளாக இருக்குது. வேணால் நம்ம வாங்கி ஃபிட் பண்ணி கொடுத்துருவோம். எல்லாமே ஃபிட்டிங் நம்மளே பண்ணி கொடுத்துருவோம். சைக்கிள்ஸ் இல்லாமல் நம்மகிட்ட எலக்ட்ரிக் சைக்கிள்ஸ்லாம் இருக்குன்னு சொல்லி கண்டிப்பாக இது வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா வயசானவங்க அவங்களுக்காகவே வந்து பார்த்தீங்கன்னா சைக்கிள் ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு எலக்ட்ரிக்கல் சைக்கிளும் வேணும் அப்படிங்கிறீங்களே நம்மகிட்ட எலக்ட்ரிக்கல் சைக்கிளும் அவைலபிளாக இருக்குது. அது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு உங்களுக்கு ஒரு 3 hours சார்ஜ் பண்ணினாலே உங்களுக்கு 75 கிலோமீட்டர் மைலேஜ் கொடுக்கக்கூடிய அளவுக்கு இருக்கும் அந்த சைக்கிள். இந்த சைக்கிள் தான் இந்த லாஸ்ட் ஒன்றா இருக்குது பாருங்கள். இந்த சைக்கிள் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 3 hours சார்ஜ் பண்ணாலே போதும். உங்களுக்கு 75 kilometers நீங்கள் போயிட்டு வந்துடலாம். உங்களுக்கு அது போகும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 25 kilometers ஸ்பீடில் போகும் உங்களுக்கு. பேட்டரி வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே வெளியில் இருக்குமோ அப்படின்னாலாம் பயந்துக்க தேவையில்லை. பார்த்தீங்கன்னா இன்பில்டாக ஃப்ரேமுக்குள்ளாரியே உங்களுக்கு பேட்டரிஸ் எல்லாமே வந்துடும். ஸோ நீங்கள் என்னென்னா ஒரு வெயிலோ ஒரு மழையிலையோ நீங்கள் சைக்கிள் நிறுத்தினா இல்லை பேட்டரி நனைஞ்சிருமோ அந்த மாதிரி நீங்கள் இல்லை பேட்டரி உள்ள தண்ணி போயிருமோ அப்படின்ற மாதிரி உங்களுக்கு எந்த கவலையும் தேவையில்லை. ஏன்னா எல்லாமே இன்பில்டாக மோல்டிங்காக உள்ளே இருக்கும் உங்களுக்கு பேட்டரி. நீங்கள் சார்ஜ் மட்டும்தான் ஒன்ஸ் நீங்கள் வெளியே போடுவீங்க. மற்றபடிக்கு நீங்கள் சார்ஜ் ஃபுல் ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு இது காட்டும். நீங்கள் பார்த்துட்டு நீங்கள் சார்ஜ் ரிமூவ் பண்ணிக்கலாம். மற்றபடிக்கு நீங்கள் மழை வெயிலில் இருந்தாலும் நிறுத்தினாலும் அது ஒன்றும் ப்ராப்ளமும் வராது உங்களுக்கு. இதுலேயே சேம் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அலாய் வீல் வந்துடும், உங்களுக்கு டிஸ்க் பிரேக் வந்துடும் உங்களுக்கு. ஸோ அந்த சைக்கிளில் இருக்கிற எல்லா ஃபீச்சர்ஸும் இருக்கும். ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக்கல் மோட்டரில் ட்ரைவ் ஆகிற மாதிரி இருக்கும். சப்போஸ் ஒரு வேளை சார்ஜ் எனக்கு டவுன் ஆயிடுச்சு அப்படின்னா நீங்கள் பெடல் பண்ணிவிட்டு வீட்டுக்கு வந்துடலாம். சிம்பிளாக இருக்கும். 2 in 1 இருக்கும் உங்களுக்கு. ஸோ அதோட ப்ரைஸ் எவ்வளோ வரும்? இது உங்களுக்கு 30,000 வரும் உங்களுக்கு. 30,000 வரும். 30,000 பேட்டரி வாரண்டி அந்த மாதிரி உங்களுக்கு 2 years வரும். அது போக உங்களுக்கு பேட்டரி மாற்றணும் அப்படின்னாலும் நம்மகிட்டே எல்லாமே இருக்குது. நம்ம கொண்டு வந்தீங்கன்னா நம்மளுக்கு சேஞ்ச் பண்ணி கொடுத்துடலாம். இது மெயின்டெனன்ஸும் நம்ம சர்வீஸ் எல்லாமே நம்மளே பண்ணுவோம். உங்களுக்கு ஜென்ரல் சர்வீஸ் எல்லாமே நம்மகிட்டே அவைலபிளாக இருக்குது. என்ன ஸ்பேர்ஸ் போனாலும் சரி எல்லாமே நம்ம பண்ணி கொடுத்துடலாம். இல்லை ஒரு எலக்ட்ரிக்கல் சைக்கிள் வாங்கிட்டோமே இதுக்கு ஸ்பேர்ஸ் கிடைக்காதோ இல்லை ரொம்ப தூரம் நம்ம அலையணுமோ ஸ்பேர்ஸுக்காக அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் கவலைப்படவே தேவையில்லை. இதுக்கு உண்டான ஸ்பேர்ஸும் நம்ம எலக்ட்ரிக்கல் சைக்கிள்ஸ்க்கு உண்டான ஸ்பேர்ஸ் ஒயர்ஸ் ஆகட்டும் இல்லை பேட்டரி ஆகட்டும் இல்லை மோட்டாரில் ஏதாவது ப்ராப்ளம் அப்படின்னாலும் சரி நம்மளே எல்லாமே சரி பண்ணி கொடுக்கலாம். நீங்கள் வந்தீங்கன்னாவே போதும் நம்ம பண்ணி கொடுத்துடலாம். ஓகே. ஸோ வேறு லெவலில் இருந்தது இந்த வீடியோ. உண்மையிலே வந்து உங்கள் எல்லாருமே ஒரு சைக்கிளில் பயணம் பண்ணணும். இப்போ பார்த்தீங்கன்னா கரண்ட்டாக வந்து லடாக் போகிறதெல்லாம் தாண்டி சிங்கப்பூர், மலேசியா, லண்டன் இந்த மாதிரி வயா சைக்கிள்லேயே போய்கிட்டு இருக்காங்க. நிறைய பேர் வீடியோ பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அவங்கள மாதிரிலாம் நம்மளும் கொஞ்சம் எந்துவாக பண்ணணும், ஏதாவது அச்சீவ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்காகவே இந்த ஷாப்பு டெடிக்கேட்டடாக சொல்லலாம். ஸோ இந்த மாதிரியான ஒரு விஷயங்களை காமிக்கிறதுக்காக தான் உங்களை நான் இந்த கடைக்கு கூப்பிட்டு வந்தேன். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு சைக்கிள்ஸ் எதனா வேணும்னா கண்டிப்பாக உங்களை காண்டாக்ட் பண்ணலாம். உங்களோட காண்டாக்ட் நம்பர் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். அண்ட் ஆல்சோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ தேங்க்யூ கைஸ். ஸோ தேங்க்யூ ப்ரோ. எல்லோரும் வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏன்னா அவர் போடுற எஃபோர்ட் தான் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் அவரை வந்து இன்னும் டெவலப் பண்ணணும். ஏன்னா இன்னும் உங்களுக்கு இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் வந்து நிறையா கடையில் போயிட்டு கொடுக்கலாம், ஓகே தேடி பண்ணலாம் அப்படிங்கிற அவருக்கு வந்து ஒரு தாட்டாக அது அமையும். ஸோ எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ்.